எல்லாத்துக்கும் வணக்கம். எங்களோட சேனலில் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் சம்மந்தமான எஜுகேஷன் வீடியோ டெய்லி நாங்கள் போட்டுட்ருக்குறோம். அதில் பார்த்திங்கன்னா அந்த 100 நாள் பயிற்சின்னு சொல்லி நாங்கள் போட்டிருக்கிறோம். டெய்லி பார்த்திங்கன்னா கோல்டு மட்டும் நாங்கள் ட்ரேட் பண்ணுறனால கோல்டில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட் எப்படிலாம் வருது, நம்ம அதில் எப்படிலாம் ட்ரேட் பண்ணலாம், எந்த மாதிரி நம்ம ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டெய்லி நாங்கள் வீடியோ போடுறோம். இது கால்ஸு அந்த மாதிரி எதுவும் நினைக்காதீங்க. இன்றைக்கி நடந்ததை நாளைக்கு நாங்கள் போடுவோம். அப்படி ஒரு நாள் முன்னாடி என்ன நடந்திருக்குது, நமக்கு எந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்திருக்குன்னு சொல்லி நாங்கள் போடுறோம். இப்போ நீங்கள் இது பார்த்தீங்கன்னா இந்த 5 லெவல் என்ட்ரி பேட்டர்ன்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களோட ஓன் ட்ரேடில் ஒரு மென்டார்கிட்டையோ யார்கிட்டையோ நீங்கள் கற்றுக்குறீங்கன்னா தயவு செஞ்சு அதை தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம பணம் சம்பாதிக்கிறது எப்போ வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். அதை கரெக்டாக நம்ம கற்றுக்கிட்டு நம்ம பண்ணும்போது நமக்கு அந்த பயம் இருக்காது. நமக்கு அந்த விஷயத்தை புரிஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம ட்ரேடிங்கில் சக்ஸஸ் பண்ண முடியும். நாங்கள் எங்கள் சேனலில் சொல்கிற ஒரே விஷயந்தான், தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கள். யாரையும் நம்பாதீங்க, யார்கிட்டையும் பணம் கொடுக்காதீங்க. நீங்கள் உங்களோட எப்படி உங்களுக்கு புரியுதோ புரியலையோ அதை புரிகிற மாதிரி எப்படி நீங்கள் எடுத்துக்கணுமோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு எப்படி நீங்கள் ட்ரேடிங் பழகணும், அவங்க எப்படி சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு சொல்லி நீங்கள் அவங்ககிட்ட கேளுங்க. சார் எங்களுக்கு இந்த மாதிரி சொல்லிக் கொடுங்க, அப்போ நாங்கள் அந்த மாதிரி நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லி கேளுங்க. ஏன்னா நம்ம கண்டிப்பாக இதை கற்றுக்காமல் தயவு செஞ்சு யாருமே ட்ரேடிங்குள்ளே வராதிங்க. யாரையும் நம்பி பணம் போடாதீங்க. ஏகப்பட்ட பேர் கால் பண்ணுறாங்க, லாஸ் பண்ணுறேன் சார், அது அப்படி ஆயிடுச்சு, இவங்க இப்படி பண்ணுறாங்க, அவங்க இப்படி சொன்னாங்க, அவங்கள நம்பி நாங்கள் பண்ணோன்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் எங்களுக்கு சொல்கிறாங்க. நாங்கள் ஆனால் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற விஷயம் என்னென்னா, எதுவுமே தெரியாமல் எதுக்கு நீங்கள் உள்ளே போகிறீங்கன்னு சொன்னால் அவங்க சொல்லி தான் நாங்கள் பண்ணோன்னு சொல்கிறாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க. கற்றுக்கணுமா, கரெக்டான ஒரு மென்டார் என்கிட்ட தான் கற்றுக்கணும், எங்ககிட்ட தான் நீங்கள் கற்றுக்கணும் கிடையாது. யாருக்கிட்ட வேணால் நீங்கள் கற்றுக்கலாம். ட்ரேடிங் சொல்லிக் கொடுக்குறதுக்கு நிறையவே இருக்காங்க. ஆனால் கரெக்டான ஆளுகளை நீங்கள் சூஸ் பண்ணி ஏமாந்துடாமல் நீங்கள் அதை கற்றுக்கிட்டு தயவு செஞ்சு ட்ரேடிங்குள்ளே வாங்க. கற்றுக்கிட்ட விஷயத்த ஒரு 6 மாதம் 1 வருஷம் பயிற்சி பண்ணுங்கள். ஒரு 2 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல. கற்றுக்கிட்டு உங்களுக்கு எப்போ புரியுதோ டெமோ அக்கௌண்ட்டில் போட்டு நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரியல் அக்கௌண்ட்டுக்கு வாங்க. சரிங்களா? இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த 5 லெவல் என்ட்ரி பேட்டர்ன்ஸ் அப்படிங்கும்போது ரொம்ப வருஷமாக ட்ரேடிங் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்களுக்கு இது புதுசாக இருக்கும். இது என்ன இவங்க இந்த 5 மட்டும் பார்த்தா போதும் ட்ரேடிங் பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. எவ்வளோ பெரிய ட்ரேடராக இருந்தாலும் எத்தனை வருஷமாக அவங்க பண்ணிகிட்டு இருந்தாலுமே எல்லாருமே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை பேஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணுவாங்க. நம்ம ட்ரேடிங்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் அங்கே எப்படி திரும்புது, எந்தெந்த மாதிரிலாம் நம்மளை ஏமாத்துது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்காக தான் நாங்கள் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக நாங்கள் கற்றுக்கிட்டு நிறைய மென்டார்கிட்ட கற்றுக்கிட்டு அதுலேருந்து ஒரு சில விஷயம் இதுதான் மெயினாக நடக்குதுன்னு சொல்லி நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் ஓனாக க்ரியேட் பண்ண ஒரு சப்ஜெக்ட் இது. இதை டெமோ அக்கௌண்ட்டில் போட்டு நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ரீல் அக்கௌண்ட்டில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா பயிற்சி பண்ணி இன்றைக்கி ப்ராஃபிட்டில் நாங்கள் இருக்கிறோம். யாரையும் ஏமாத்துகிற நோக்கத்துக்கோ யாரையும் ஆசையை தூண்டுற நோக்கத்துக்கோ இந்த வீடியோ போடல. கற்றுக்கிட்டு போனோன்னா யார் வேணாலும் ஜெயிக்கலாம். அதுதான் எங்களுடைய நோக்கம். இப்போ பார்த்தீங்களா, எங்களோட யூடியூப் சேனல் நீங்கள் கூகுளில் போய் நீங்கள் யூடியூப்பில் போய் நீங்கள் டைப் பண்ணுங்கள், WV ட்ரேடர்ஸ்னு போட்டிங்கன்னா இந்த மாதிரி நமக்கு ஓப்பன் ஆகும். இதில் நாங்கள் ஃபஸ்ட்டு நாங்கள் போட்ட வீடியோ பார்த்திங்கன்னா இந்த வீடியோ தான். இந்த வீடியோ ட்ரேடிங்குள்ளே நீங்கள் வராதிங்க, ட்ரேடிங்கை கற்றுக்கோங்கன்னு சொல்லி தான் நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருப்போம். இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர்ன்ஸை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோ நாங்கள் போட்டிருப்போம். பார்க்காதவங்க எங்கள் சேனலில் போய் பாருங்கள். எங்களுக்கு சேனல் பிடிச்சதா லைக் பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும். இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா 100 நாள் நாங்கள் டெய்லி என்னென்ன நடக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டேலேருந்து இன்றைக்கி 25 நாள் ஆகிருக்குது. 25 நாள் நாங்கள் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி நாங்கள் எடுக்கிற என்ட்ரியை தான் அடுத்த நாள் நாங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி எங்களுக்கு கிடச்சிருக்கு, டபுள் டாப்பு டபுள் பாட்டம் கிடச்சிருக்குன்னு சொல்லி டெய்லி நாங்கள் போடுறோம். இதை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் 25 நாள், நேற்று வரைக்கும் 25 நாள் ஆகிருக்குது. அப்போ நீங்கள் எப்படி நான் அந்த வீடியோவை பார்க்குறது, எப்படி நம்ம கற்றுக்கிறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வீடியோ நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த 5 லெவல் என்ட்ரி பேட்டர்ன்ஸோட வீடியோ தான் பார்க்கணும். இதை நீங்கள் பார்த்து ஒரு நோட் பண்ணி வச்சு ஒரு நோட்டில் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து மார்க்கெட்னால் என்னன்னு தெரியணும். 2வது. 3வது பார்த்திங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட் எப்படி வரையணும். அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை 2 விதமாக நாங்கள் போட்டிருக்கிறோம். இன்றைக்கி போடுற வீடியோ 3வது வீடியோ.
இன்றைக்கும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த 5 லெவல் பேட்டர்ன்ஸ், இந்த கீ பேட்டர்ன்ஸ் வந்து நம்ம எப்படி வந்து நமக்கு ஒர்க் ஆகுது, நம்ம எப்படி அதில் வரையணும் அப்படிங்கிறது இன்றைக்கி நாங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறோம். அதனால் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. உங்களுக்கு ட்ரேடிங்கில் நீங்கள் சம்பாதிக்கணும் அப்படின்னா ஒரு விஷயத்தை தொடர்ந்து பார்த்து அவங்கள நம்பி அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் ட்ரேடிங்குள்ளே வாங்க. ட்ரேடிங்குள்ளே நீங்கள் வரும்போது கற்றுக்காமல் உள்ளே வந்து அந்த பணத்தை போட்டு நம்ம சம்பாதிக்கணுமா லாஸ் பண்ணணுமாங்கிறது நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. சம்பாதிக்கிறதுக்கு வந்தீங்கன்னா அந்த விஷயத்தை கற்றுக்கிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் சம்பாதிக்கலாம். லாஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் பார்க்கவே தேவையில்லை. நீங்கள் பாட்டை போட்டு பைசல் போட்டு நீங்கள் ரேண்டமாக போட்டு அக்கௌண்ட்டை வாஷ் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நிறைய பேர் பணத்தை போட்டு எடுக்க முடியாமல் லாஸ் பண்ணிகிட்ருக்காங்க. லாஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் எங்களுடைய நோக்கமே. தயவு செஞ்சு இந்த வீடியோலாம் பார்த்து நீங்கள் கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக 95% சக்ஸஸ் ரேஷியோ இதில் இருக்குது. கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் பயிற்சி பண்ணணும். சரிங்களா? எங்களோட சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் சம்மந்தமான வீடியோ வந்து நிறைய போட்டிருப்போம். கிட்டத்தட்ட 6 வீடியோ கிட்ட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் போட்டிருப்போம். இதை வந்து பேசிக்கான ஒரு விஷயத்தை பற்றி போட்டிருப்போம். டெய்லியுமே வந்து நமக்கு என்ன கிடைக்குன்னு சொல்லி ஷார்ட்ஸாக நாங்கள் போடுறோம். நீங்கள் டெய்லி எங்கள் வீடியோவை போய் பாருங்கள், எங்கள் சேனலில் நீங்கள் போய் பாருங்கள். தொடர்ந்து லைக் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தால் மட்டும் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்குதுன்னா மட்டும் பண்ணுங்கள். யாரையுமே கட்டாயப்படுத்தி ட்ரேடிங்குள்ளே வர சொல்கிறதில்ல. விருப்பம் இருக்கிறவங்க வாங்க. புதுசாக இருக்கீங்க, ட்ரேடிங்கை பற்றி புரியல தெரியாதவங்க மட்டும் தயவு செஞ்சு இதெல்லாம் கற்றுக்கிட்டு நீங்கள் தயவு செஞ்சு பண்ணுங்கள். ஆல்ரெடி ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ப்ராஃபிட்டாக இருக்கீங்க அப்படின்னா இதை நீங்கள் பார்க்க தேவையில்ல. புதுசாக இருக்கீங்க, பண்ண முடியாதவங்க, ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கற்றுக்கணுன்னு இருக்கிறவங்க, வேலை இல்லாமல் இருக்கிறவங்க, நல்ல நம்ம அடுத்த வருமானத்துக்கு போகணும், சம்பாதிக்கணும் அப்படி இருக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்த்து இதுபடி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரேடிங்குள்ளே வாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா இந்த 5 லெவல் என்ட்ரி பேட்டர்ன்ஸ் நாங்கள் போட்டிருக்கிறோம். இது எப்படிலாம் நமக்கு ஒர்க் ஆகுது, சும்மா வந்து டபுள் டாப் டபுள் பாட்டம், இந்த மாதிரி ரேசிங் வெஜ் பேட்டர்ன், ஃபாலிங் வெஜ் பேட்டர்ன், அப்புறம் இந்த 5 பேட்டர்ன்ஸ் நாங்கள் போட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி திரும்ப ஒரு சிலருக்குலாம் சந்தேகமாக இருக்கும். இதை வச்சு நம்ம எப்படி என்ட்ரி எடுக்க முடியும், இது வந்து ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு வந்து புரியாது. ஏன்னா இதோட மெயின் சப்ஜெக்ட் வந்து வெறும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் மட்டும் நம்ம வரைகிறோம். அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்டில் எப்படி வந்து இந்த டபுள் டாப் டபுள் பாட்டம், ஃபாலிங் வெஜ் பேட்டர்ன், இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே, இந்த ரேஞ்ச் மார்க்கெட்டு, இந்த ட்ரைவ் பேட்டர்ன், இது எல்லாமே ரிஜெக்ஷன் கண்டில், இது எல்லாமே எப்படி வருதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி அவசரமே படாதீங்க, பொறுமையாக கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. இதை வந்து நீங்கள் வந்து வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இன்றைக்கி நம்ம சொல்லிக் கொடுக்குற முக்கியமான சப்ஜெக்ட் என்னன்னா எப்படி நம்ம வரையணும். ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ஆல்ரெடி எப்படி வரையணும்னு பெருசாக போட்டிருப்போம். அதுக்குள்ளே நம்ம எப்படி வந்து ஒரு சின்ன நம்ம என்ட்ரிக்குள்ளே போகணும் அப்படின்னா நம்ம எப்படி என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லி எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி இப்போ நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் தான் முக்கியமான இது. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வரைஞ்சிட்டிங்க. வரைஞ்சதுக்கப்புறம் மார்க்கெட்டில் நாங்கள் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி டபுள் பாட்டம், டபுள் டாப் இதெல்லாமே உங்களுக்கு பார்க்க தெரியுது. ஆனால் என்ட்ரிக்குள்ளே போகிறதுக்கு பயமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் பண்ணுற இடம், இந்த வந்திருக்க இடம் கரெக்டாக அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டால் தான் அதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரியை வந்து அதில் எடுக்க முடியும். சும்மா நம்ம ஏதோ ஒரு இடத்துல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வரைஞ்சிட்டு நம்ம என்ட்ரிக்குள்ளே போனோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நமக்கு யூஸ் ஆகாது. நம்ம எடுத்துருக்கிற இடம் கரெக்டான இடமா, அது டபுள் பாட்டமான்னு கன்ஃபார்ம் பண்ணணும், டபுள் டாப்பாக கன்ஃபார்ம் பண்ணணும். இது ரேசிங் வெஜ் பேட்டர்னா, இல்லை ட்ரெண்டு வந்து செல் சைடு வந்து அப் சைடுக்கு திரும்பிடுச்சா, இல்லை வந்து ரொம்ப ரேஞ்சுக்குள்ளே இருக்குது, இப்போ வந்து அப் சைடு போகுமா டவுன் சைடு போகுமான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. அதை வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் திரும்ப சொல்கிறோம், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ட்ரேடிங் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் வந்து இன்றைக்கி தான் நம்ம எடுக்க போகிறோம். இத்தனை நாள் நம்ம எடுத்தது எல்லாமே பார்த்திங்கன்னா பேசிக்கான இது. இன்றைக்கி தான் வந்து ஃபஸ்ட்டு கிளாஸு. இது வந்து முக்கியமான மெயினானது. இது தான் வந்து ட்ரேடிங் நம்ம பண்ணணும், நம்ம என்ட்ரிக்குள்ளே போகணும் அப்படின்னா நம்ம வந்து மார்க் பண்ணி வைக்கணும். எந்தெந்த இடத்த மார்க் பண்ணணும்னு சொல்லி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அதனால் ஃபுல்லாக அந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 95% இதில் சக்ஸஸ் ரேஷியோ இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இதை தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி இப்போ நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே போகலாம். தொடர்ந்து பாருங்கள், யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் டெய்லி பார்த்திங்கன்னா கோல்டில் மட்டும் தான் சொல்லுவோம்.
ஏன் கோல்டில் மட்டும் சொல்கிறேன் அப்படின்னா, நாங்கள் பண்ணுற கோல்டு ட்ரேடுனால கோல்டில் மட்டும் சொல்கிறோம். இன்றைக்கி வந்து பிட்காயின் எடுத்துருக்குறோம். இந்த எந்த சார்ட்டு நீங்கள் ட்ரேடிங்கில் வந்து பேங்க் நிஃப்டி என்ன நீங்கள் எதை எடுத்தாலும் சரி, நிஃப்டி எடுத்தாலும் சரி, இல்லை வந்து நீங்கள் ட்ரேடிங் சம்மந்தமான இருக்கிற எந்த சார்ட்டில் நீங்கள் எடுத்தாலுமே சேம் எல்லா சார்ட்லேயுமே வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகும். அங்கே தான் ஆர்டர்ஸ் போடுவாங்க. சப்போர்ட்டில் வந்து பை எடுப்பாங்க, ரெசிஸ்டண்ட்டில் வந்து செல் எடுப்பாங்க. அப்போ நம்ம அந்த இடத்த வந்து நம்ம சூஸ் பண்ணி நம்ம வெயிட் பண்ணி இருந்தால் தான் அந்த இடத்துல நம்ம என்ட்ரி ஆக முடியும். நாங்கள் முதல்ல பார்த்திங்கன்னா பேசிக்காக நாங்கள் சொல்லியிருப்போம், இது வந்து ஒரு சப்போர்ட் ஏரியா அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் போட்டிருப்போம். இது வந்து ரெசிஸ்டண்ட் ஏரியான்னு சொல்லியிருப்போம். சரிங்களா? அப்படி தான் வந்து நம்ம பார்க்குறது, அப்படி தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது எல்லாமே கரெக்டு தான். சப்போர்ட்டர் ரெசிஸ்டண்ட் எல்லாமே கரெக்டு. இதில் வந்து நம்ம இவ்வளோ தூரம் நம்ம வெயிட் பண்ணி என்ட்ரிக்குள்ளே போகணுமா அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு கேள்வியாக இருக்கும், புரியாது. ஏன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் பெருசாக தான் நாங்கள் போட்டிருக்கிறோம். இதுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ட்ரி எப்படி கிடைக்குது, என்ட்ரிக்குள்ளே எப்படி போகணும், எதை நம்ம பேஸ் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. அப்போ அதுக்கு இந்த மாதிரி முக்கியமான விஷயத்த எங்களுக்கு தெரிஞ்சு யாருமே சொல்லிக் கொடுக்கல. நாங்கள் கற்றுக்கிட்ட குரு வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாரு. அதை வந்து நாங்கள் உங்களுக்கு ஓப்பனாகவே ஃப்ரீயாகவே சொல்லிக் கொடுத்துட்றோம். நீங்கள் இதை பற்றி ஃபுல்லாக கற்றுக்கணும் அப்படிங்கிறது அது ரெண்டாவது சப்ஜெக்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு நாளைக்கு நம்ம எப்படி என்ட்ரிக்குள்ளே போகணும், அந்த என்ட்ரியை நம்ம எப்படி எடுக்கணும், நம்ம பண்ணுறது கரெக்டாக அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து பிட்காயினில் வந்து நமக்கு லோ வந்து இங்கே தான் இருக்குது. சரிங்களா? இது தெரியுதுங்களா? நாங்கள் வந்து எங்களோட சேனலில் ஃபஸ்ட்டு இதாக போட்டிருப்போம், டபுள் டாப் டபுள் பாட்டம் சொல்லி போட்டிருப்போம். இது அதுக்கும் ஒர்க் ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டிங்கேருந்து கீழே போயிட்டு கரெக்டாக வந்து இந்த லோவுக்கு வந்துட்டு தான் மேலே அப்சைடு போயிருக்கு. அப்போ இதை நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஈக்குவலாக தானே வந்திருக்குது. அப்போ நாங்கள் இதை டபுள் டாப்பாக நாங்கள் எடுத்துக்குவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா டபுள் பாட்டமாக நாங்கள் எடுத்துக்குவோம். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இதை நான் எடுத்துறேன், உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும். டெலிட் கொடுத்துடலாம். இந்த இடத்த நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து நமக்கு ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் அப்படி நமக்கு வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. இப்போ கீழேருந்து மேலே போச்சுன்னா எது வரைக்கும் போகும் நமக்கு தெரியணும். அப்போ நம்ம இந்த ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணும்போது நமக்கு அங்கே போய் ஸ்டாப் ஆகும் தெரியும். இப்போ இங்கேருந்து செல் ஆகுமான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இது ஒரு டபுள் டாப். விக்கு வந்தாலும் பாடி வந்தாலும் எது வந்தாலும் நமக்கு தேவை மார்க்கெட் வந்து இப்போ கீழேருந்து அப் சைட்லேருந்து டவுன் சைடு போயிட்டுருக்கு. அப் சைடு போகுது. டவுன் சைட்லேருந்து அந்த மார்க்கெட் நமக்கு அப் சைடு போகும்போது ஒன்று ஈக்குவலாக வந்துட்டு போகலாம், இல்லை தொடாமையும் வரலாம். கண்டிப்பாக ஈக்குவலாக தான் வரணும் அப்படிங்கிறது ரூல்ஸ் கிடையாது. ஆனால் வந்தால் நல்லது. நமக்கு அதை டபுள் டாப்பாக நம்ம எடுத்துக்கலாம். இது நமக்கு ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா டபுள் டாப் தான். இது நம்ம சொல்லலாம், டபுள் டாப்னே சொல்லலாம். இதுதான் அதோட நெக்லைன்னு சொல்லுவாங்க. இதை பிரேக் பண்ணால் தான் அடுத்த மார்க்கெட் கீழே வரும். இதை பிரேக் பண்ணலைன்னா மார்க்கெட் இப்படி வந்து மேலே போயிடும். இப்போ நாங்கள் இங்கே வரைஞ்சிருக்க எல்லாமே பார்த்திங்கன்னா இது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம வரைஞ்சிருக்கிறோம். ரொம்ப போட்டு நீங்கள் குழப்பமாக பார்க்க தேவையில்ல. உங்களுக்கு கண் அளவுக்கு எது தெரியுது, இது லோ இது ஹை, அதுதான். வேறு எதுவுமே இதில் வந்து நீங்கள் பெருசாலாம் வந்து நீங்கள் பார்க்க தேவையில்ல. நமக்கு தேவை இந்த லோ உடைக்குதா இந்த ஹை உடைக்குதா. இப்போ இதுக்குள்ளே நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த லோவா இந்த ஹையான்னு தெரியணும். இந்த ஹை பிரேக் பண்ணால் மார்க்கெட் அடுத்த ஹை நோக்கி போகும். இது ரெசிஸ்டண்ட். பிரேக் பண்ணால் அடுத்து இங்கே போகணும். இதை பிரேக் பண்ணால் அடுத்து கீழே வரணும். இதுதான் இருக்கிறதுல லோ நமக்கு. இப்போ எங்கள் பேட்டர்ன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஈக்குவல் பாட்டம் டபுள் டாப் டபுள் பாட்டம் சொல்கிறோம். அப்போ இது என்னன்னு சொல்கிறீங்க? இது டபுள் பாட்டம் தான். இப்போ மார்க்கெட்டிங்கேருந்து கீழேருந்து மேலே போச்சு, கீழே வந்தது, மேலே போயிட்டு வந்து மேலே போயிடுச்சு. அப்போ இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணி வைக்கும்போது இங்கே நமக்கு என்ட்ரி கிடைக்கும். இப்போ இந்த என்ட்ரியை நம்ம எப்படி எடுக்கிறது? டைரெக்டாக டேயில் வந்து நம்ம போய் எடுக்க முடியாது. நமக்கு தேவை 1 hour 5 minutes இதில் தான் நம்ம என்ட்ரிக்குள்ளே போவோம். முடிஞ்சால் 15 minutesல நம்ம என்ட்ரிக்குள்ளே போகலாம்.
நம்ம மார்க்கெட்டோட அனாலிசிஸ் பண்ணுறக்கு மார்க்கெட் வந்து என்ன ட்ரெண்டில் இருக்குது, இப்போ டே பை டே கேண்டில் ஹை போயிட்டுருக்கா லோ போயிட்டுருக்கான்னு சொல்லி டேயில் வந்து நம்ம பார்ப்போம். இப்போ இதில் நம்ம பார்க்கும்போது லோ தான் பிரேக் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. இப்போ மார்க்கெட் எது வரைக்கும் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அப்போ அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இன்றைக்கி காலையில் நம்ம ஓப்பன் பண்ணுறோம், மார்க்கெட்டில் உள்ளே உட்காந்துருக்குறோம். இன்றைக்கி நம்ம வந்தோடனே என்ன என்ட்ரி எடுக்கணும், பை எடுக்கணுமா செல் எடுக்கணுமான்னு சொல்லி நமக்கு தெரியணும். அப்படின்னா அதுக்கு மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. அப்போ இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்கணும், ப்ரீவியஸ் டேவோட ஹை, நேற்றுக்கு நடந்த ஹையை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். அப்போ இந்த ஹை பிரேக் ஆதா லோ பிரேக் ஆதா நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுவும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட் தான், இதுவும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட் தான். இந்த ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டு அடுத்த ஹைக்கு போகும், இந்த லோ பிரேக் பண்ணால் அடுத்த லோக்கு வரும். இவ்வளோ தான் ட்ரேடிங்கு. சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இவ்வளோ தான், இதில் பெரிய ஒரு விஷயமே கிடையாது. இப்போ நாங்கள் 1 ஹவர் சார்ட்டுக்கு வந்திருக்கிறோம். இந்த 1 ஹவரில் உங்களுக்கு பார்த்தா புரியும், இதுக்கு முன்னாடி இருந்த ப்ரீவியஸ் ஹை வந்து இதுதான். செக் பண்ணிக்கலாம் ஒரே நிமிஷங்க. இல்லை, ப்ரீவியஸ் ஹை இது. இதுக்கு முன்னாடி இருந்த ப்ரீவியஸ் ஹை இது. இதை தாண்டினா தான் அடுத்த ஹைக்கு இங்கே மேலே போகணும். அப்போ போகலை, ப்ரீவியஸ் ஹையில் மேலே போகாமல் மார்க்கெட் வந்து அப்படியே கீழே வந்துகிட்டே இருக்குது. இனி வந்தால் எது வரைக்கும் வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஈக்குவல் நமக்கு 1 ஹவரில் ஈக்குவல் லோ வந்திருக்குது. மார்க்கெட் மேலே போயிட்டு கீழே சப்போர்ட் ஏரியா, இது சப்போர்ட்டு, இது ரெசிஸ்டண்ட். இது 1 ஹவர் சார்ட். இங்கே டைம் ஃப்ரேம் இருக்குது, பார்த்துக்கோங்க. டைம் ஃப்ரேமை போட்டு குழப்பிக்காதீங்க. இது 1 ஹவர் சார்ட்டு. நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட் வரையும் போது ப்ரீவியஸ் டேவோட ஹை லோ மார்க் பண்ணிட்டீங்க. இப்போ மார்க்கெட் மேலே போதா கீழே வருதா நமக்கு தெரியணும். கேண்டில் பேட்டர்ன் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அதை வச்சு கூட நம்ம என்ட்ரிக்குள்ளே போகலாம். அதுவும் நமக்கு சப்போர்ட் எடுத்துருச்சா ரெசிஸ்டண்ட் எடுத்துருச்சான்னு சொல்லி நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு பின் பார் வந்திருக்கு, இது பேரிஸ் எங்கல்ஃபிங் விழுந்திருக்கு, மார்க்கெட் டவுன் சைடு வரும்னு சொல்லி நமக்கு தெரியும். ஈக்குவல் டபுள் டாப் டபுள் பாட்டம் கிடைக்கல அப்படின்னா அடுத்து நம்ம எப்படி என்ட்ரிக்குள்ளே போகணும் அப்படின்னா இதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் என்ட்ரிக்குள்ளே போவோம். அப்போ அடுத்த வீடியோவில் நமக்கு என்னென்னா கேண்டில் ஸ்டிக் எப்படி நம்ம பார்க்கணும்னு சொல்லி நாங்கள் போடுவோம். இன்றைக்கி வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்டில் ப்ரீவியஸ் டே ஹை ப்ரீவியஸ் லோ நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ மறுபடியும் மார்க்கெட் இங்கே வந்து கீழே வந்து கரெக்டாக ஈக்குவல் பாட்டம் நம்ம கொடுத்து இங்கே திரும்ப இங்கே எதாவது பேட்டர்ன்ஸ் எதாவது தெரிஞ்சால் கீழே வந்து நமக்கு எதாவது பேட்டர்ன்ஸ் தெரிஞ்சால் இங்கே நம்ம பை என்ட்ரி நம்ம எடுக்கலாம். இப்போ நாங்கள் இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், இந்த ப்ளூ கலரில் 1 2 3 அப்படிங்கிறது, இது எல்லாமே வந்து என்ட்ரி தான். ஏன்னா நேற்று நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஈக்குவலாக லோ வந்திருக்கு. இப்போ இந்த ஈக்குவல் லோ வந்து நேற்றுக்கு வந்தோடனே 5 மினிட்ஸில் போனீங்கன்னா இது வந்து டபுள் பாட்டமாக இருக்கும். இப்போ நம்ம இங்கே ஒரு பை எடுத்து இது வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ணலாம். இங்கே நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்கன்னா இது ஈக்குவல் ஹை, இது வந்து ஈக்குவல் ஹை, இது ஈக்குவல் பாட்டம். அப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட் எப்படி வேணாலும் நீங்கள் வரையலாம். ஆனால் எப்படி நம்ம என்ட்ரிக்குள்ளே போகணும். இப்போ ப்ரீவியஸ் டே ஹைக்குள்ளே இருக்குது. இதுக்கு அடுத்து நமக்கு என்ன வந்திருக்கு, இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது. இப்போ மார்க்கெட் இங்கேருந்து கீழே வருதுன்னா எது வரைக்கும் வரணும்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும். இப்போ இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகுதுன்னா எது வரைக்கும் போகணும் உங்களுக்கு தெரியணும். அதுதான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டோட. இப்போ நீங்கள் நல்லா பொறுமையாக பாருங்கள். இப்போ இந்த ஹை இருக்குது, இந்த ஹையிலேருந்து மார்க்கெட் இப்போ கீழே வருதுன்னு வைங்க. இப்போ நீங்கள் எடுத்துட்டீங்க, இங்கே வந்து ஒரு நமக்கு ஆல்ரெடி ஒரு ஹை இருக்குது. இந்த ஹையிலேருந்து எது வரைக்கும் வரும். இப்போ நம்ம பண்ணுறது இன்ட்ராடே கிடையாது, ஸ்விங் ட்ரேட் மட்டும் தான் பண்ணுறோம். ஸ்விங் ட்ரேடில் நீங்கள் மெயினாக வந்து ஒரு லோ டு ஹை தான் நம்ம பார்க்கணும். இப்போ இங்கே நீங்கள் பை எடுத்திங்கன்னா அடுத்து எங்கே போகும், இந்த ஹை வரைக்கும் போகும். இதுக்கு மேலே ஏதாச்சும் ஹை இருக்கான்னு பார்க்கணும். இங்கே ஒரு ஹை இருக்குது, இது வரைக்கும் போகும். அப்போ நம்ம ஒவ்வொரு ஹை லோவில் மட்டும்தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். இடையில எங்கேயுமே நம்ம என்ட்ரிக்குள்ளே போகக்கூடாது. அப்படி நீங்கள் என்ட்ரிக்குள்ளே போனீங்கன்னா ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு எங்கே வைக்கணும்னு தெரியாது. மெயினாக நம்ம பண்ணுறது ஒவ்வொரு லோ ஒவ்வொரு ஹை, ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கணும், ஒரு எண்டிங் பாயிண்ட் இருக்கணும். இப்போ நீங்கள் இங்கே பை எடுத்துட்டீங்க, அடுத்து எங்கே எது வரைக்கும் போகும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒரு பை எடுத்துட்டீங்க, அடுத்து எங்கே போகும், அடுத்து இங்கே இருக்கிற இந்த ஹை வரைக்கும் போகணும். இதுக்கு மேலே எவ்வளோ தூரம்னாலும் போகலாம். நமக்கு தேவை என்ன, நம்ம டார்கெட் வந்து ஒரு என்ட்ரி போடுறோன்னா அந்த என்ட்ரியில் ஒரு 100 பாயிண்ட்லேருந்து 150 பாயிண்ட் வரைக்கும் நமக்கு கிடைக்கணும். அப்போ நம்ம அது பொறுமையாக உட்காந்து நம்ம வாட்ச் பண்ணும்போது தான் நமக்கு அதை பற்றி தெரியும். அப்போ நீங்கள் ப்ரீவியஸ் டே ஹை லோ மார்க் பண்ணிக்கிறீங்க, என்ட்ரிக்குள்ளே எப்படி போகணும்னு சொல்லி பாருங்கள். அப்போ ஈக்குவல் பாட்டம் ஈக்குவல் டாப்பு இதை வந்து மெயினாக நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு
1 ஹவரோட ஹையும் ரெசிஸ்டண்ட், ஒரு 1 ஹவர் லோவும் நமக்கு சப்போர்ட் ஏரியா. இப்போ இந்த சப்போர்ட் ஏரியா, இந்த ரெசிஸ்டண்ட் ஏரியா இருக்குது, இங்கே ஒரு ரெசிஸ்டண்ட் இருக்குது. ஒவ்வொரு இதையும் நீங்கள் கவனிக்கணும், பொறுமையாக நீங்கள் கவனித்தா தான் புரியும். இது எல்லாமே ஒவ்வொரு நாளைக்கு உண்டான ஹை தான், இது எல்லாமே லோ தான். அப்போது ஒரு டேவோட லோ, டேவோட ஹை வந்து நம்ம ஒவ்வொரு இதாக மார்க் பண்ணுறோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த இடத்துல 2ன்னு போட்டிருக்கிறேன். இந்த இடத்துல நாங்கள் மார்க் பண்ணியிருக்கிறோம். எதனால் மார்க் பண்ணியிருக்கோன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல நமக்கு ஒரு என்ட்ரி கிடச்சிருக்குது. நாங்கள் பண்ணுறது கோல்டு தான், நீங்கள் தாராளமாக இதில் என்ட்ரி எடுக்கலாம். எப்படிலாம் என்ட்ரிக்குள்ளே போகணும்னு சொல்லி இப்போ நாங்கள் சொல்கிறோம். எப்படின்னா, இப்போ கீழேருந்து வந்திருக்குது, சப்போர்ட் ஏரியா இங்கே இருக்குது, அதுக்கு முன்னாடியே நமக்கு மார்க்கெட் வந்து திரும்பிடுச்சு. இந்த மாதிரி எப்போ வந்து இந்த ஸ்ட்ரெச்சர் வருதோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இங்கே லோ போய் ஹை போய் இப்படி ஈக்குவலாக வந்துட்டு மேலே திரும்புதோ அப்சைட் ட்ராவல் ஆயிரும். அப்போ இங்கே கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சுருக்குது வைக்கல அப்படிங்கிறது நமக்கு கணக்கு கிடையாது. நமக்கு தேவை டபுள் டாப் டபுள் பாட்டம் நமக்கு வந்தால் நாங்கள் என்ட்ரிக்குள்ளே போகிறோம். ஏன்னா இதுதான் நடக்குது. இப்போ ஒரு சில வந்து எஸ்எம்சிலாம் படிச்சிருப்பாங்க. அப்போ எப்படின்னா, அவங்களுக்கு வந்து அந்த ஃபுல் பேக் போடுற சொல்லி ஸ்ட்ராட்டஜி இருக்கும். ஃபுல் பேக் ஒரு லோ கண்டுபிடிக்கிறது, ஒரு ஹையை கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இப்போ இந்த லோ வந்துருச்சு அப்படின்னா இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல் பேக்குன்னு போடுவாங்க. அப்போ இந்த ஃபுல் பேக் போட்டிங்கன்னா இந்த இடம் பார்த்திங்கன்னா நமக்கு லோயர் ஹையாக நமக்கு இருக்கும். இது நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்கும்போது அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வந்து அந்த மாதிரி எஸ்எம்சியில் வந்து பார்க்குறவங்க ஆர்டர் பிளாக் பார்த்து எஸ்எம்சியில் வந்து ஃபுல் பேக் வரைஞ்சி ஹையர் லோ வரைகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த மாதிரி தான் எடுப்பாங்க. அப்போ நாங்கள் ஏன் வந்து இந்த மாதிரி டபுள் டாப் டபுள் பாட்டத்தை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டபுள் பாட்டம் டபுள் டாப் ரெண்டுமே எதுக்காக நாங்கள் சூஸ் பண்ணுறோன்னா, இதை வச்சு தான் வந்து பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் வந்து என்ட்ரிக்குள்ளே போகிறாங்க. இப்போ இவங்க எப்படி எடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு லோ நமக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறாங்க. ஈக்குவலாக வந்ததுக்கப்புறம் இங்கே மேலே வந்து ஃபுல் பேக் போட்டாங்கன்னா இங்கே வந்து நமக்கு ஒரு லோ கிடைக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இங்கே போயிட்டு இங்கே வந்துட்டு மார்க்கெட் இப்படி போகும்போது இங்கே வந்து பை ஆர்டர் எடுத்து செல் ஆர்டர் எடுத்து இங்கே பை ஆர்டர் எடுத்து கீழே ஸ்டாப் லாஸ் போடுவாங்க. நம்மளுடைய மெத்தடில் என்னென்னு கேட்டிங்கன்னா, எங்கே ஸ்டாப் லாஸ் போடுறோமோ அந்த இடத்துலையும் நம்ம என்ட்ரிக்குள்ளே போயிடும். ஏன்னா இது கீழே இந்த மார்க்கெட் வந்து இப்படி போகிற மார்க்கெட்டு, இதை உடச்சா மட்டும்தான் அடுத்து கீழே வரும். உடைக்கலைன்னா மார்க்கெட் மேலே தான் போகும். தைரியமாக நீங்கள் பயப்படாமல் இப்படி வந்து மார்க்கெட் இதை உடச்சா தான் அடுத்து கீழே இப்படி வரும். இல்லை அப்படின்னா மார்க்கெட் இப்படி போகுது அப்படின்னா ஈக்குவல் லோ நமக்கு ஈக்குவல் பாட்டம் டபுள் பாட்டம் கொடுத்துட்டாலே மார்க்கெட் அடுத்து இப்படி மேலே போயிட்டு இப்படி கீழே இப்படி வரும். கரெக்டாக இங்கே வந்து தான் மேலே போகணும். நீங்கள் நிறைய டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு நெக்லைனாக இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக மார்க்கெட் வந்து மீட் ஆகி தான் நமக்கு மேலே போகும். டச் பண்ணி தான் போகணும். அப்படி போகலைன்னா பிரச்சனை கிடையாது. மார்க்கெட் வந்து பை சைட் ட்ராவல் ஆகி மேலே போயிட்டே இருக்குது. இப்போ இதெல்லாமே பார்த்திங்கன்னா மேலே தான் போயிருக்குது. இது 1 ஹவர் கேண்டில்னால நமக்கு தேவை ஒரு பை ஒரு செல் நமக்கு கிடைக்கணும். இப்போ இதுக்கு கீழே பார்த்திங்கன்னா இதுதான் வந்து டேவோட லோ. இந்த லோ உடச்சா தான் அடுத்த லோவுக்கு போகும். சரிங்களா? அடுத்த லோ இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இந்த லோ உடச்சா தான் அடுத்த லோவுக்கு போகும். அடுத்த லோ மெயினாக இங்கே இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு இடத்தையுமே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஏன் வந்து நாங்கள் அப்படி சொல்கிறோம், அந்த டபுள் டாப் டபுள் பாட்டம் நம்ம அந்த ரேசிங் வெஜ் பேட்டர்ன் ஃபாலிங் வெஜ் பேட்டர்ன்லாம் நாங்கள் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, மார்க்கெட்டில் தொடர்ந்து நடக்கிற அந்த விஷயமே வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டில் இது வந்து ஒரு மல்டி சப்போர்ட் ஏரியா. இந்த நாங்கள் போட்டிருக்க பாருங்க, இந்த லைனு பார்த்திங்கன்னா சப்போர்ட் ஏரியா. இது டேவோட சப்போர்ட் ஏரியா. இங்கே வந்து கண்டிப்பாக மார்க்கெட்டும் நிற்கும். நமக்கு தேவை மார்க்கெட் இங்கேருந்து போகுதுன்னா எங்கே போய் ஸ்டாப் ஆகும், ப்ரீவியஸாக இருக்கிற இந்த ஹையில். இது லோ. அப்போ நீங்கள் இங்கே பை ஆர்டர் எடுத்திங்கன்னா இந்த ஹை போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். உங்களுக்கு எங்கே வேணாலும் நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து எப்படின்னா பண்ணுறது ஸ்விங் ட்ரேட்னால ஒரு லோவில் நாங்கள் போட்டோம் அப்படின்னா ஒரு ஹை வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ ஒரு ஹையில் வந்து ஒரு செல் என்ட்ரி எடுத்துருக்கோன்னா லோ வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இடையில ஒரு சில ப்ராஃபிட்லாம் புக் பண்ணி நம்ம வச்சுக்கணும். எதையுமே நம்ம அக்கௌண்ட்டை வந்து வாஷ் அவுட் பண்ணக்கூடாது. அக்கௌண்ட் லாஸ் ஆகாமல் கேபிட்டலை எப்படி நீங்கள் அதை வந்து நீங்கள் காப்பாற்றணுமோ அப்படி நீங்கள் காப்பாற்றிக்கணும். இப்போ இந்த இடத்துல நான் 2ன்னு போட்டிருக்கிறேன், பார்த்துக்கோங்க. இதே வந்து 5 மினிட்ஸில் நான் போகிறேன். இப்போ நான் 1ன்னு நான் போட்டிருக்கேன்னு சொல்லி ஃபஸ்ட்டில் போட்டிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் தெரியுதுங்களா? இதுதான் நம்ம என்ட்ரிக்குள்ளே போகிறது. இப்போ நம்ம இங்கே ஒரு என்ட்ரியை நம்ம வந்து எடுக்கிறோம். இப்போ இங்கே ஒரு பை என்ட்ரி எடுத்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே கீழே வச்சுட்டு டார்கெட் வந்து ஹை வரைக்கும் நம்ம வைக்கலாம். நமக்கு தேவை ஒரு
அமௌண்ட்டை நீங்கள் போடுறீங்க, நமக்கு தேவை கொஞ்சம் நமக்கு ப்ராஃபிட் வந்தாலே ஃபஸ்ட்டு ஹை இதான். இந்த ஹையை தாண்டினா தான் அடுத்து மேலே போவான். அப்போ நீங்கள் இந்த இது வரைக்கும் வச்சுட்டு கூட நீங்கள் இதை நீங்கள் ப்ராசஸ் பண்ணலாம். இங்கே நல்லா பாருங்கள், நாங்கள் எதையுமே வந்து ட்ரேடிங்கில் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்குற விஷயம் உண்மையான விஷயமா இருக்கணும். எதையுமே வந்து தவறான விஷயம் சொல்லிக் கொடுக்கணும். இது பணம் சம்மந்தப்பட்ட விஷயனால தவறாக சொல்லக்கூடாது. இதில் 2 பேட்டர்ன் நமக்கு கிடச்சிருக்கு. ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்ன் இது, சரிங்களா? கீழே வந்து ஈக்குவல் பாட்டம். இப்போ நீங்கள் இங்கேயும் எடுக்கலாம். நான் சொன்ன பார்த்தீங்களா, இங்கே மேலே போய் நெக்லைனை பிரேக் பண்ணி மறுபடியும் இங்கே வரும். நமக்கு தேவை இந்த லோ பிரேக் ஆகாமல் திரும்பும்போது என்ட்ரி இங்கேயும் நம்ம எடுக்கலாம், இங்கேயும் நம்ம எடுக்கலாம். நல்லா பாருங்கள். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக இருக்கிற ஒரு லோவாக இருக்கும். 1 ஹவரில் நாங்கள் மார்க் பண்ணியிருப்போம். அந்த 1 ஹவரோட லோ தான். இப்போ இந்த இடத்துல பார்த்துக்கோங்க, இது 1 ஹவரோட நம்ம இந்த மார்க் பண்ணியிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் அந்த ஈக்குவலாக மார்க் பண்ணியிருக்கிறது. 5 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா நமக்கு டபுள் டாப் நமக்கு கிடச்சிருக்குது. அப்போது மார்க்கெட் இங்கேருந்து கீழே போகுது, அப் சைடு போகிற கீழே வருது, மேலே அப் சைடு போகுது, மறுபடியும் கீழே வருது, கீழேருந்து மேலே போகுது, மறுபடியும் டபுள் டாப் கொடுத்துட்டு கீழே வந்துடும். அப்போ இந்த மாதிரி இடத்த நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கணும். ஆல்ரெடி 1 ஹவரில் நீங்கள் மார்க் பண்ணியிருக்கணும். 1 ஹவரில் இங்கே மார்க் பண்ணிங்கன்னா கரெக்டாக 1 ஹவர்கிட்ட வரும்போதே நீங்கள் என்ட்ரி எடுக்கிறதுக்கு நீங்கள் ரெடி ஆகிடணும். இந்த மாதிரி ஈக்குவலாக நம்ம கொடுக்கும்போது நம்ம என்ட்ரிக்குள்ளே நம்ம உள்ள தைரியமாக பயப்படாமல் உள்ளே போகலாம். ஒவ்வொரு 1 ஹவரோட ஹைலோ நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துலலாம் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து எப்படிலாம் நமக்கு ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணலாம். இங்கே பார்த்துக்கோங்க, நாங்கள் இது வந்து 1 ஹவரோட ஹை, சரிங்களா? நான் வேணால் உங்களுக்கு 1 ஹவரில் போட்டுறேன். இங்கே பார்த்தீங்களா, இது 1 ஹவரோட ஹை. 1 ஹவரில் நீங்கள் ஹையை மார்க் பண்ணிட்டீங்கன்னா மார்க்கெட் இங்கேருந்து கீழே வர வரைக்கும் நீங்கள் இங்கே பை எடுத்திங்கன்னா மேலே போகிற வரைக்கும் அப்படியே விட்டுறணும். மார்க்கெட் எங்கே போகும்? ப்ரீவியஸாக இருக்கிற இந்த ரெசிஸ்டண்ட்டுக்கிட்ட போகணும். இங்கேருந்து வருதா? இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் டாப், இங்கே ஒரு இது பார்த்தோமா, இந்த இடத்துல ஒரு இது பார்த்திங்கன்னா இது கொஞ்சமாக தான் வந்துட்டு மேலே போயிட்டான். ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா டபுள் டாப் நமக்கு கிடச்சிருக்கும். ஓகேங்களா? இங்கே நீங்கள் என்ட்ரி எடுத்திங்கன்னா கீழே அடுத்த லோ வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த லோ நீங்கள் போடுற லாட் சைஸில் எவ்வளோ ப்ராஃபிட் வருதோ அதை புக் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். அவங்க சொல்லுவாங்க புக் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்கள், கீழே வரைக்கும் போகும். எப்போ மார்க்கெட் எந்த டைரெக்ஷன் திரும்புன்னு சொல்லி தெரியாது. சப்போஸ் ஒரு நியூஸ் வருது அப்படின்னா நம்ம கெஸ் பண்ணலாம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் நம்ம வரைகிறோம், சப்போர்ட் நோக்கி போகணும்னு சொல்லி நம்ம கெஸ் பண்ணலாம். ஆனால் மார்க்கெட்டோட டைரெக்ஷனை திருப்பறதுக்கு பிக் ட்ரேடர், பெரிய ட்ரேடர் யாராச்சும் நம்ம இருக்கிறாங்க, அவங்க வந்து நம்மளை பை பண்ண சொல்லி செல்லுக்கு திருப்புவாங்க, செல் பண்ண சொல்லி பைக்கு திருப்புவாங்க. அப்போ அந்த மாதிரி நம்ம ஸ்டாப் லாஸ் அக்கௌண்ட் வந்து நமக்கு காலியாகாமல் அக்கௌண்ட் வந்து எவ்வளோ சேஃப்டியாக நம்ம ட்ரேட் பண்ணணுமோ அதுதான் ட்ரேடிங்கில் இருக்கிற ஒரு பெரிய மெத்தடு. அப்போ நீங்கள் இங்கே செல் எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு லோ வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு டார்கெட்டை வச்சுக்கோங்க. இதில் புக் பண்ணிவிட்டு மீதி இதை ஸ்டாப் லாஸை கீழே இறக்கி வச்சுக்கோங்க. ஸ்டாப் லாஸ் அடிக்காமல் நம்ம அடுத்த இதுக்கு ட்ராவல் பண்ணலாம். சப்போஸ் வந்து அடித்தாலும் நோ லாஸ் நோ ப்ராஃபிட்டில் வெளியே வந்துடணும். இப்போ அங்கேருந்து இங்கே வந்துட்டிங்க, கரெக்டாக சப்போர்ட் ஏரியா வந்தோடனே அதை க்ளோஸ் பண்ணிடணும். அடுத்து பைக்கு ரெடி ஆகிடணும். அடுத்த பை எடுத்து நீங்கள் ப்ராசஸ் பண்ணிடணும். அவ்வளோதான். ஒரு ஆர்டர் எடுக்கிறீங்கன்னா அந்த ஆர்டரை சப்போர்ட்டில் எடுத்திங்கன்னா சப்போர்ட்டில் எடுக்கிறீங்க, ரெசிஸ்டண்ட்டில் க்ளோஸ் பண்ணிடணும். இங்கே எடுத்திங்கன்னா இங்கே க்ளோஸ் பண்ணிடுங்க. இதை நீங்கள் வச்சுட்டே இருந்தீங்கன்னா மறுபடியும் இங்கே போய் இதை கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு வேஸ்ட்டாக போயிடும். ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் உட்காந்து ட்ரேடிங்கை நீங்கள் பார்த்துட்டே இருக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ப்ராஃபிட்டில் தான் முடியணும், லாஸ்ட்டில் முடியக்கூடாது. இது பார்த்திங்கன்னா ஈக்குவல் பாட்டம், இதுலேயும் அதே தான். சப்போஸ் இங்கே என்ட்ரி நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து இங்கே பார்த்துக்கலாம். இந்த கோடு பார்த்திங்கன்னா 1 ஹவரோட லோ நாங்கள் கீழே மார்க் பண்ணியிருப்போம். 1 ஹவரோட லோ, அந்த 1 ஹவர் லோ நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா அடுத்த டேவோட லோ என்ன இருக்குது, ஏதோ ஒரு லோவிலேருந்து தான் மார்க்கெட் திரும்பணும். ஒரு சப்போர்ட்லேருந்து தான் திரும்பும், ஒரு ரெசிஸ்டன்ட்லாம் திரும்பும். நீங்கள் இங்கே இடையிலலாம் பார்த்தீங்கன்னா டபுள் டாப்பு டபுள் பாட்டம் சொல்லி நீங்கள் இங்கெல்லாம் என்ட்ரி எடுத்திங்கன்னா ரொம்ப 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 உங்களை வந்து குழப்பமாக ஏமாற்றிடும். தயவு செஞ்சு பொறுமையாக பாருங்கள். ஏன்னா இதுக்கு மேலே நமக்கு டேட்டா கிடையாதனால இதுதான் வந்து கடைசி இருக்கிறதுலே லோ. சரிங்க, இங்கெல்லாம் வந்து என்ட்ரியே இல்லை. வந்து மார்க்கெட் அப்படியே வந்து நம்முடைய இதில் விற்க சொல்லியிருப்போம்ல, டைரெக்டாக கீழே வந்து மார்க்கெட் அப்படியே விற்க விட்டுட்டு மேலே போயிடுச்சு ஒரே ஐடியா. இங்கேயும் என்ட்ரி கிடையாது. ஏன்னா என்ட்ரி நம்மளுடைய இதில் ரூல்ஸில் என்னென்னா டபுள் டாப் வரணும், இல்லை டபுள் பாட்டம் வரணும்.
அதில் மட்டும்தான் நாங்கள் என்ட்ரி எடுப்போம். இல்லைனா ரேசிங் வெட்ஜ் பேட்டர்ன் அதை நம்ம எடுக்கலாம். சப்போஸ் இல்லை மிஸ் பண்ணிட்டீங்க, இது உங்களுக்கு தெரியுது கன்ஃபார்மான ரெசிஸ்டன்ட் தெரியுது அப்படின்னா இங்கே போடுங்க. இது ரேசிங் வெட்ஜ் பேட்டர்ன் தான். இங்கே மார்க்கெட் இப்படி கீழேருந்து மேலே போதா, வரானா ரீடெஸ்ட் வரானா, மேலே இங்கே போயிட்டு கீழே வரும்போது இங்கே நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டாப் தான் கொடுத்துருப்பான். நீங்கள் பார்த்தாலும் டபுள் டாப் டபுள் பாட்டம் தான் வேலை செய்யுது. ஏன்னா நாங்கள் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக இதை கண்டுபிடிக்கிறதுக்காகவே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி ரொம்ப இந்த விஷயத்தை எவ்வளோ எளிமையாக மக்களுக்கு சொல்லணுமோ, ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு புரியணுமோ அந்த மாதிரி நாங்கள் சொல்லிகிட்ருக்குறோம். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க, பொறுமையாக பாருங்கள். இந்த மாதிரி என்ட்ரி கிடைக்கலையா, இந்த மாதிரி நீங்கள் என்ட்ரி எடுத்துடலாம். அதுதான் ரெண்டாவது ஆப்ஷன். ஃபஸ்ட்டு டபுள் டாப் டபுள் பாட்டம், மூணாவது வந்து ரேசிங் வெட்ஜ் பேட்டர்ன், ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்ன். அதில் நம்ம என்ட்ரிக்குள்ளே போயிடலாம். நமக்கு தேவை என்ன, ஒரு நாள் நம்ம உட்காடுறோம், காலையில் வர்றோம், நமக்கு ஒரு என்ட்ரி வேணும், அவ்வளோதான். அந்த என்ட்ரி எப்படி வேணாலும் நம்ம எடுக்கலாம். அதுதான் நாங்கள் சொல்கிற அந்த 5 மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், தாராளமாக நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், சின்னதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 இது கொடுத்துருப்பாங்க. ஒன்று இப்போ நீங்கள் இங்கே என்ட்ரி எடுக்கிறீங்க, சப்போஸ் ஸ்டாப் லாஸ் அடிச்சதா 10 பாயிண்ட் வைக்கிறீங்களா, பரவாயில்ல, அடிச்சிட்டு போகுது, வெளியே வந்துடலாம். என்ட்ரி வந்து உங்களுக்கு பக்கத்துலேயே எக்ஸிடும் பக்கத்துலேயே இருக்கும். டார்கெட் தான் நமக்கு ரொம்ப தூரமாக தள்ளியிருக்கோன்னா ஸ்டாப் லாஸ் ரொம்ப பக்கமாக இருக்கும். இப்போ நீங்கள் இங்கே இது வந்து ஈக்குவல் லோன்னு சொல்லி நீங்கள் என்ட்ரி போட்டிங்க, இந்த இடத்துல வந்துருச்சான், வந்தோடனே இங்கே என்ட்ரி போட்டிங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் நீங்கள் அடித்ததுன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இந்த இடத்துல என்ட்ரி போட்டிங்க, இங்கேருந்து 10 பாயிண்ட் நீங்கள் போட்டிங்க, அடிச்சதா, அடுத்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு தெரியணும் இது சப்போர்ட் ஏரியா, மார்க்கெட் இவ்வளோ தூரம் வந்து கீழே வந்துட்டுருக்குது. எப்படினாலும் ஒரு டவுன் சைடு இங்கேருந்து வருது, மார்க்கெட் டவுன் சைடு வருதுன்னா அப் சைடு கண்டிப்பாக திரும்பி தான் ஆகும். அப்போ அந்த திரும்பும்போது நமக்கு என்ன மாதிரி சிக்னல் நம்ம கொடுக்குது, நம்ம மார்க்கெட் நம்ம கவனிக்கிறது இல்லை, அவ்வளோதான். மார்க்கெட்லாம் கரெக்டாக தான் இருக்குது, நம்ம எடுக்கிற ட்ரேடில் தான் நிறைய மிஸ்டேக் இருக்குது, நம்ம கவனிக்காமல் நம்ம அதை விட்டுறோம், அவ்வளோதான். இப்போ இங்கேருந்து மார்க்கெட் கீழே வேகமாக வந்திருக்கிறோம். அப்போ நீங்கள் ஒரு பை என்ட்ரி எடுக்கிறீங்க, 1:1 கொடுப்பான் கண்டிப்பாக. நீங்கள் 2 ஆர்டர் இங்கே எடுத்து என்ட்ரி மெத்தட்னு சொல்லி இன்னொரு மெத்தட் இருக்குது, அது நாங்கள் உங்களுக்கு வரப்போகிற வீடியோவில் சொல்லுவோம். என்ட்ரி எடுக்கும்போது எப்போதுமே 2 என்ட்ரி ஒரே இடத்துல நாங்கள் போடுவோம். அந்த 2 என்ட்ரி ஒரே இடத்துல போடும்போது இப்போ இங்கே ஒரு பை எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ஹைக்கு வந்து நாங்கள் ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம், 2 என்ட்ரி போடுவோம். ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு $10, ஒரு என்ட்ரிக்கு 10னா $20 நீங்கள் வச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு $10 நாங்கள் வந்து புக் பண்ணி எடுத்துருவோம். சப்போஸ் மார்க்கெட் இப்படி திரும்பினாலும் நமக்கு வந்து நோ லாஸ் நோ கெயினில் நம்ம வெளியே வந்துடுவோம். மறுபடியும் இங்கே வருதா, இங்கேயும் மறுபடியும் 2 என்ட்ரி தான் போடுவோம். போட்டு இங்கே 2 என்ட்ரி போட்டோம் அப்படின்னா ஒரு என்ட்ரி இந்த ஹை வரைக்கும் வைப்போம், ஸ்டாப் லாஸ் கீழே வச்சுருவோம். அப்போ 1:1 கண்டிப்பாக வந்துடும். நீங்கள் எங்களோட இந்த ரூல்ஸ், இந்த ஸ்ட்ராட்டஜி, இதோட ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் பேஸ் பண்ணி எடுத்திங்கன்னா எங்கே நீங்கள் எடுத்தாலும் 1:1 10 பாயிண்ட் கண்டிப்பாக கொடுப்பான். அந்த 10 பாயிண்டில் உங்கள் அக்கௌண்ட் சேஃப் ஆகிரும். மறுபடியும் மீதி போய் ட்ரையலில் அப்படியே விட்டிங்கன்னா அவன் எவ்வளோ தூரம் போகிறானோ அவ்வளோ தூரம் அப்படியே போயிட்டே இருக்க போகிறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இங்கே நீங்கள் போட்டிங்கன்னா ஸ்டாப் லாஸ் நீங்கள் அடுத்த 1:1 கொடுத்துருவான், கண்டிப்பாக கொடுப்பான். ஏன்னா இங்கே இது ரெசிஸ்டன்ட் ஏரியா, அதனால் இந்த ஹையை தாண்டானா நீங்கள் பார்க்கணும். ஒரு என்ட்ரி போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இது 5 மினிட்ஸோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டு, சரிங்களா? அப்போ இது சப்போர்ட்டு, இது ரெசிஸ்டண்ட்டு. இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது, இது ரெசிஸ்டண்ட்டு. இந்த கரெக்டாக இந்த சப்போர்ட்டில் போய்ட்டு கீழே வந்துட்டான். அப்போ நமக்கு இங்கேருந்து போகிற மார்க்கெட்டு வந்து இப்போ இங்கே கீழேருந்து மேலே போகுது அப்படின்னா இங்கே போய் கரெக்டாக இதை எடுத்து இப்படி போகணும், இப்படி போனால் தான் மேலே போகும். இப்படி போகலை, ஏதாச்சும் ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரி அப்படின்னா மார்க்கெட் கீழே தான் வரும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த டாப்பை பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சிங்களா. இதுதான் நமக்கு எப்போ கண்ணுக்கு நீங்கள் பார்க்குற எந்த லோ எந்த ஹை இருக்கோ அதான் நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட். இப்போ இது பார்த்தீங்கன்னா அதே சேம் தான், என்ட்ரி கொடுத்துருக்கு. அடுத்த நாள் டெய்லியுமே நமக்கு இந்த பேட்டர்ன்ஸ் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஒரு மார்க்கெட் வந்து ஒரு அப் சைட்லேருந்து டவுன் சைடு வந்துட்டுருக்குன்னா அப் சைடு நமக்கு போகுது அப்படின்னா இது பார்த்திங்கன்னா அதுக்கு முந்தின நாள் 8ஆம் தேதி, சரிங்களா, இங்கே ஒரு என்ட்ரி கிடச்சிருக்குதுங்களா. அதுக்கப்புறம் இது 9ஆம் தேதி இங்கே ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கும். அப்போது நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து நோட் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். இந்த லோ பிரேக் பண்ணால் தான் கீழே போவோம், லோ பிரேக் ஆகலை அப்படின்னா மேலே தான் போகும். நமக்கு தேவை ஒன்று இந்த ஹை உடையணும், இல்லைனா இந்த லோ உடையணும்.
அப்போ நமக்கு இந்த லோ உடையலை. அப்போ இங்கே வந்து திரும்பவும் நமக்கு என்ட்ரி கொடுத்துருக்குறான், டபுள் பாட்டம் கொடுத்துருக்கேன். நம்ம என்ட்ரிக்குள்ளே போகலாம், என்ட்ரிக்குள்ளே போட்டு கரெக்டாக நம்ம ப்ராசஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஹை வரைக்கும் நீங்கள் உங்கள் டார்கெட் வச்சு க்ளோஸ் பண்ணிடணும் பண்ணலாம். இல்லை நீங்கள் குவான்டிட்டி ஜாஸ்தியாக போட்டிருக்கீங்க, கொஞ்சம் புக் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது பாட்டுக்கு போகும் மார்க்கெட். இப்போ எது வரைக்கும் போகணும், நமக்கு இந்த ஹை வரைக்கும் போகணும், விட்டுடலாம். இப்போ நீங்கள் இங்கே என்ட்ரி எடுத்துட்டீங்க, எது வரைக்கும் போகணும் உங்களுக்கு தெரியல, என்ட்ரி எங்கே எடுக்கணும்னு தெரியல அப்படின்னா லோவில் எடுக்கிறீங்க. ஸ்டாப் லாஸ் இது கீழே கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் வைக்கணும். ஸ்டாப் லாஸ் 10 பாயிண்ட்லேருந்து 15 பாயிண்ட் கண்டிப்பாக நீங்கள் வச்சு தான் ட்ரேடு எடுக்கணும். ட்ரேடு ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடு எடுக்காதீங்க தயவு செஞ்சு. அப்போ நமக்கு இங்கே லோ இருக்குது, இந்த லோ பிரேக் பண்ணால் தான் கீழே போவான்னு தெரியும். இங்கே நமக்கு சிக்னல் வருது. இப்போ ஃபஸ்ட்டு இங்கேருந்து கீழே செல்லர் வந்துட்டே இருக்கிறாங்க, கொஞ்சம் பையர் வர்றாங்க, ஆனால் போக முடியல. மறுபடியும் கீழே வர்றாங்க, இதுலேயே பையர் வர்றாங்க, பையர் வந்து கொஞ்சம் போயிருக்காங்க. அடுத்து செல்லர் வந்து கீழே தள்ளிட்டாங்க. மறுபடியும் வந்து செல்லர் வர்றாங்க, பையர்ஸ் எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க. மறுபடியும் பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் இந்த கேண்டிலை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும், இதில் பையர் ஸ்ட்ராங்காக இருக்காங்களா செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்சிடும். இப்போ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகமாக வந்தாங்க. ஏன்னா இங்கே செல் எடுத்துருக்கவங்க இங்கே புக் பண்ணிடுவாங்க, அதனால் மார்க்கெட் கொஞ்சம் மேலே போகுது. மறுபடியும் கொஞ்சம் தூரம் போகிறாங்க, இங்கே புக் பண்ணிடுறாங்க, கீழே வருது. மறுபடியும் இங்கே போகுது, இங்கே புக் பண்ணுறாங்க, இங்கே புக் பண்ணலை, இங்கே வந்து பையர்ஸ் வந்துட்டாங்க உள்ள. ஏன்னா இங்கே ஹெவியாக பையர் வந்தனால செல்லரால் தள்ள முடியாதனால பையர்ஸ் இங்கே வந்தனால மறுபடியும் பை வந்து போயிட்டுருக்குது. இந்த கேண்டிலை நீங்கள் பார்த்துக்கணும், எவ்வளோ வாலியமாக போகிறோம், எவ்வளோ இதாக போகிறான்னு சொல்லி நீங்கள் பார்த்து இதோட வச்சு நீங்கள் பையர் வந்துட்டாங்களா பையர் வரலையா. இப்போ இங்கே வந்திருக்கிறேன், வெயிட் பண்ணணும். ரெட் கேண்டில் வந்திருக்கு, அடுத்து க்ரீன் கேண்டில் வரணும். க்ரீன் கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சு அடுத்த நிமிஷம் பையை போட்டு ஸ்டாப் லாஸ் இது கீழே வச்சு விட்ருங்க. இப்போது இங்கே ஒரு நீங்கள் ரெண்டு விஷயத்தை கவனிக்கணும். டேரெக்டாக 1 ஹவர் ஃபஸ்ட்டு போகணும். 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு 1 ஹவர் கேண்டிலும் நீங்கள் செக் பண்ணணும், பையர்ஸ் வந்திருக்காங்களா செல்லர்ஸ் வந்திருக்காங்களான்னு சொல்லி நீங்கள் 1 ஹவரில் தான் பார்க்க முடியும். ஏன்னா 1 ஹவரில் ஒரு 1 ஹவர் கேண்டிலுக்கு 1 ஹவராக பையர்ஸ் வந்து அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி தள்ளினாங்க அப்படின்னா அந்த கேண்டில் வந்து பை ஆயிரும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒரு பின்பார் போட்டிருக்கிறான். கேண்டில் ஸ்டிக்கை வந்து நீங்கள் 5 மினிட்ஸில் பார்க்குறது அப்பப்போ 1 ஹவர் கேண்டில் வந்து பார்த்துக்கணும். இங்கே ரெசிஸ்டன்ட் கிட்ட போயிட்டானா, இங்கே என்ன ஆயிருக்கிறான் பீரஸாக போயிருக்கிறான், இங்கே மறுபடியும் வந்து செல்லர்ஸ் வந்திருக்காங்க. செல்லர்ஸ் வந்து இந்த லோ பிரேக் பண்ணால் தான் கீழே வருவாங்க, இல்லைன்னா வரமாட்டாங்க. அதனால் கேண்டிலை வந்து கேண்டிலோட சைஸு கேண்டிலோட ஸ்ட்ரென்த்தை நீங்கள் பார்க்கணும். இங்கே யார் வின் பண்ணுறாங்க, செல்லரா பையரா, அதுவும் தெரிஞ்சுக்கணும். வெறும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் மட்டும் நீங்கள் பார்த்து என்ட்ரிக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு புரியாது. கேண்டில் ஸ்டிக் நீங்கள் தெரிஞ்சால் படிக்கணும். இன்னும் நம்ம அடுத்து வர வீடியோவில் அதான் நம்ம போடுவோம். கேண்டிலோட ஒவ்வொரு நீங்கள் பவரையும் நம்ம செக் பண்ணணும், இது வந்து போகுமா போகாதா. இப்போ இந்த இடத்துல வந்துட்டாங்க, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பையர்ஸ் வந்து இப்படி தள்ளிகிட்டே போயிருக்காங்க, எவ்வளோ ஃபோர்ஸஸாக போயிருக்காங்க. இங்கே போனோன்னா கரெக்டாக பாருங்கள், ரெசிஸ்டன்ட் கிட்ட போனோன்னே இங்கே பை பண்ணவங்க இங்கே புக் பண்ணியிருப்பாங்க. 2 விஷயம் இங்கே நடக்கும். ஒன்று வந்து பை பண்ணவங்க ரெசிஸ்டன்ட்டில் புக் பண்ணுவாங்க. இங்கே வந்து புதுசாக இருக்க ட்ரேடர் எல்லாருமே வந்து செல் எடுப்பாங்க. ஆனால் நம்மளுடைய இதில் என்ன, ஈக்குவலாக வந்தால் தான் நம்ம எடுப்போம், இல்லைன்னா எடுக்க மாட்டோம். இப்போ ஈக்குவலாக வரல, புரியுதுங்களா. டபுள் டாப் டபுள் பாட்டம் எதுக்காக நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னா, இங்கே செல்லர்ஸ் வந்திருக்காங்களா பையர்ஸ் வந்திருக்காங்களான்னு சொல்லி நமக்கு தெரியணும். அப்படின்னா ஈக்குவலாக வந்தால் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். அப்போ இது புல் கேண்டில் வந்திருக்கு, அடுத்து இங்கே செல்லர்ஸ் வந்திருக்காங்க. 2 விஷயத்தை கவனிக்கணும். ஒன்று இங்கே பை பண்ணவங்க இங்கே புக் பண்ணியிருப்பாங்க, இன்னொன்று வந்து இங்கே புதுசாக இருக்கிறவங்க செல் பண்ணியிருப்பாங்க. அப்போ கொஞ்சம் கீழே வருது. நமக்கு தேவை ஏதாச்சும் ஒரு லோ உடையணும். ஒன்று இந்த லோ உடையணும், இல்லைனா இந்த லோ உடையணும், இல்லைனா நம்மளுடைய சிக்னல் இங்கே வரணும், ஈக்குவல் டாப் வரணும். வந்தால் தான் நம்ம பை என்ட்ரிக்குள்ளே போவோம். நான் சொல்கிற எல்லாமே கரெக்டு தான், ரெசிஸ்டண்ட் தான், நான் இல்லைன்னே சொல்லலை, எல்லாமே கரெக்டு தான். நமக்கு இங்கே சிக்னல் வரலையே, வராமல் எப்படி நீங்கள் செல் என்ட்ரிக்குள்ளே போவீங்க, போகக்கூடாது. இப்போ இங்கே வந்திருக்குது தெரியுதுங்களா, ஈக்குவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல கீழேருந்து வந்திருக்குது, மேலே போய் நமக்கு வந்து கரெக்டாக மேலே போயிருக்கு. ஏன்னா ஈக்குவலாக வரல. ஆனால் இது டபுள் டாப் டபுள் பாட்டமாக நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா பாடிக்கிட்ட வந்தால் தான் கரெக்டாக ஈக்குவல் இதுவும் கிடையாது. விக்கு வந்த கரெக்டாக அந்த விக்கு இங்கே வரணும் அப்படின்னு அவசியமே கிடையாது, சரிங்களா. பாடி டு பாடி இப்படி வச்சாலுமே இது டபுள் பாட்டம் தான். விக்கை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, பாடி நம்ம பார்க்கணும். இப்போ நீங்கள் ஒவ்வொரு இடமா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், பார்த்தீங்கன்னா இது டபுள் பாட்டம் தான். நமக்கு அந்த சிக்னல் வராமல், அந்த யூ டைப் மாதிரி வராமல் என்ட்ரிக்குள்ளேயே போக மாட்டோம். இப்படி வெயிட் பண்ணி பார்க்கணும், இப்படி வர்றான் கரெக்டாக இப்படி வந்தால் தான் மேலே போவான். ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, மார்க்கெட்டிங் வந்து மேலே போகிறான், கீழே இப்படி ஈக்குவலாக வந்து இது விக்கு தாண்டுதோ
அது பாடி ஃபுல்லாக வைக்கிறாங்களோ அப்படிலாம் கணக்கு நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை என்ன, ஈக்குவல் டாப்பு ஈக்குவல் பாட்டம் வர்றான் அதுதான். இப்போ இங்கே வர்றான், இங்கே வந்துட்டு ஈக்குவலாக போகணும், போயிட்டு கீழே வந்து மார்க்கெட்டு இந்த ஹையை தாண்டாமல் நம்ம மார்க்கெட் கீழே வரணும். புரியுதுங்களா? இது வந்து ஈக்குவலாக நமக்கு வந்திருக்கு. இங்கே நம்ம பை என்ட்ரி எடுக்கல, இது ஒரு சப்போர்ட் ஜோன் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஹையை பிரேக் பண்ணிட்டான், கரெக்டாக அந்த இதுக்கிட்ட தான் வரும். இது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட் தான். இது நமக்கு ஒரு லோ, இது ஹை, இது லோயர் லோ. இப்போ மறுபடியும் இந்த ஹையை பிரேக் பண்ணுறான், இது ஹையர் ஹை, இது ஹையர் லோ, இது ஹையர் ஹை, இது ஹையர் லோ, இது ஹையர் ஹை, இது ஹையர் லோ. எப்போ நமக்கு ஒரு லோ ப்ரீவியஸாக இருக்கிற ஒரு லோ உடையுதோ மார்க்கெட்டோட ட்ரெண்டு நமக்கு திரும்பிடுச்சுன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ கரெக்டாக நான் சொன்ன மாதிரி மேலேருந்து கீழே வந்திருக்கு, அடுத்து சப்போர்ட்டில் வந்துருச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டண்ட்டாக நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இவ்வளோதாங்க விஷயம். ட்ரேடிங்கில் வேறு பெருசாக எதுவுமே கிடையாது. லோ உடையதா, ஹை உடையதா, லோ உடையதா, இவ்வளோதான் விஷயம். இதை நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்டில் இதுதான் ஈக்குவல் டாப்பு ஈக்குவல் பாட்டம் இந்த மாதிரி வந்தால் மட்டும்தான் என்ட்ரிக்குள்ளே போகணும். அது ரெசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும், சப்போர்ட்டாக இருக்கட்டும், வேறு எங்கேயுமே நம்ம என்ட்ரிக்குள்ளே போக தேவையில்லை. இந்த மாதிரி முக்கியமான ஜோன் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட் இதெல்லாம் இருக்குது, இங்கே தான் நம்ம போகணும் என்ட்ரின்னு சொல்லி நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணி என்ட்ரிக்குள்ளே போனீங்கன்னா நல்லாவே நீங்கள் ப்ராஃபிட் பண்ணலாம். இப்போ நான் மறுபடியும் சொல்லிடுறேன் ஃபைனலாக, நல்லா பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு 1 ஹவரோட லோ ஹையை மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு ஹையை பிரேக் பண்ணுறானா லோ பிரேக் பண்ணுறான்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்டே வரணும். இப்போ இந்த லோ பிரேக் ஆகலை, அடுத்து இங்கே ஒரு லோ இருக்குது பிரேக் ஆகலை, அடுத்து இங்கே ஒரு லோ பிரேக் ஆகிருக்கு. இப்போ நான் போட்டு காமிச்சேன் பார்த்தீங்களா, அதில் இப்போது கீழேருந்து இங்கேருந்தே உங்களுக்கு நான் காமிக்கிறேன், நல்லா பாருங்கள். நமக்கு வந்து கீழே லோ வந்து வந்திருக்குது சரிங்களா. இப்போ அந்த லோவில் மேலேருந்து மார்க்கெட் வருதுன்னு வைங்க, மேலேருந்து கீழே வர்றான், மேலே போகிறான், மறுபடியும் கீழே வர்றான். செல்லர்ஸ் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறான்னு சொன்னால் வேகமாக வருவான். ஏன் வேகமாக வரான்னா அந்த இடத்துல போட்டிருக்க ஸ்டாப் லாஸ் எல்லாமே எடுக்கிறதுக்காக வேகமாக வருவான். இப்போ நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஒரு ஆர்டர் பை ஆர்டர் போட்டிருக்கீங்க, அவசரமாக நீங்கள் டக்குன்னு க்ளோஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஸ்டாப் லாஸ் எல்லாமே எடுத்தால் தான் அவங்களுக்கு ப்ராஃபிட். அதனால் கண்டிப்பாக அந்த இடத்துக்கிட்ட வரும்போது அது ரெசிஸ்டண்ட்டாக சப்போர்ட்டான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு ஆப்ஷன் தான் வேகமாக மார்க்கெட் வரும். கீழே மேலே இருந்தால் ரெசிஸ்டண்ட்டாக இருந்தால் வேகமாக மேலே போகும். ஏன்னா அங்கே போட்டிருக்க ஆர்டரை எவ்வளோ சீக்கிரம் அவன் போய் எடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போய் எடுக்கிறதுக்கு போவான். இதாங்க. இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ இங்கே நீங்கள் போட்டிருக்கீங்க வேகமாக மேலே போகிறான், இது ஒரு ரெசிஸ்டன்ட் ஏரியா. இங்கே வந்து செல் ஆர்டர் எடுத்து இங்கே ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பாங்க. அவங்களுடைய ஸ்டாப் லாஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக இந்த ப்ரீவியஸாக இங்கே எல்லாருமே செல் ஆர்டர் போட்டனால தான் மார்க்கெட் செல் ஆகிருக்கு. அப்போ இதுக்கு மேலே தான் ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பாங்க. அப்போ நீங்கள் அவசரமே படக்கூடாது, இடையில எங்கேயுமே என்ட்ரி எடுக்காமல் இந்த ஹைக்கிட்ட வந்து நமக்கு சிக்னல் வருதான்னு செக் பண்ணணும். அப்போ வேகமாக இங்கே வந்திருக்காங்க க்ரீனில், வேகமாக வந்து இங்கே மேலே போட்டிருக்க செல் போட்டிருக்கு, இங்கே ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பாங்க. இதுக்கு மேலே போய் இவங்க ஸ்டாப் லாஸ் எல்லாமே எடுத்துகிட்டு தான் மார்க்கெட் கீழே வரும். இது நீங்கள் ஒரு ஸ்டோரி மாதிரியே நல்ல ஃப்ரீயாக ரிலாக்ஸாக ட்ரேடிங் பண்ணலாம். எந்த விதமான டென்ஷனோ எந்த விதமான இதுவும் நம்ம பண்ண தேவையில்லை. முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு எட்ஜில் நம்ம ட்ரேட் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துட்டோன்னா ஸ்டாப் லாஸும் கம்மியாக இருக்கும், டார்கெட்டும் நமக்கு அதிகமாக கிடைக்கும். என்ட்ரி எப்போதுமே இந்த லோவில் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் இங்கே வந்து வருதா திரும்புகிறேன்னா டக்குன்னு 5 மினிட்ஸ் போயிடணும். இப்போ இங்கே வருது மார்க்கெட் வந்து ரொம்ப ஸ்லோவாகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த டூன் போட்டிருக்கேன் பாருங்கள், இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவரில் நீங்கள் போய் பாருங்கள்,
அங்கே மார்க் பண்ணி வச்சுட்டு 5 மினிட்ஸ் வந்துடணும். இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 தெரியும். அங்கேருந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரணுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரும். மார்க்கெட் ஃபாஸ்ட்டாக வரும். இங்கே வந்து அப்படியே ஸ்லோவாகும்போது கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா 11 மணி. இது 11 மணிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் மார்க்கெட் இதுக்குள்ளே தான் இருந்திருக்கு. இந்த ரேஞ்சு இவ்வளோ தான் இதோட இது. நாங்கள் எங்களோட சேனலில் லாஸ்ட்டாக போட்டிருப்போம். சப்போர்ட் ஏரியாவில் ரேஞ்ச் ஆச்சுன்னா மார்க்கெட் மேலே தான் போகும்னு சொல்லி போட்டிருப்போம். அதை போய் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அந்த 5 லெவல் என்ட்ரி மெத்தட் தான். இங்கே மார்க்கெட்டால் செல்லர் வந்து கீழே தள்ள முடியல, செல்லர் அதிகமாக வர முடியல. அவங்களோட பையர்ஸ் சப்போர்ட் ஏரியாவில் பையர்ஸ் வந்து வின் பண்ணிடுவாங்க. செல்லர் வந்து மேலே தான் எப்போனாலும் சரி. நீங்கள் டாப்பில் நீங்கள் எவ்வளோ தூரம் மேலே போனாலுமே செல்லர் இங்கே வந்தோன்னே அவங்க டப்புன்னு கீழே தள்ளிடுவாங்க. நீங்கள் இங்கேயும் பார்க்கலாம். அப்படியே அந்த ரேஞ்ச் ஆகும். எவ்வளோ நேரம் ஆயிருக்கான் பாருங்கள். கிட்டத்தட்ட மத்தியானத்துலேருந்து 8 மணி வரைக்கும் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் இந்த இடத்துல மார்க்கெட் அப்படியே ஸ்லோவாகும். இல்லைனா ட்ரெண்டிங் ஆகுதுன்னா இப்படி தான் ட்ரெண்டிங் ஆகணும். மார்க்கெட் கீழேருந்து இப்படியே மேலே போகும். இங்கே எங்கேயுமே ஸ்லோவாக இருக்கான்னு பாருங்கள், ஆயிருக்காது. நீங்கள் இந்த டைமிங் செக் பண்ணிக்கலாம். 1 ஹவருக்கு நீங்கள் எப்படி நீங்கள் பார்த்தாலும் மார்க்கெட் இங்கே கீழேருந்து மேலே போகுதுன்னா அப்படியே ஸ்லோவாக இப்படியே தான் போகணும். அப்படியே போயிட்டே தான் இருக்கணும். எந்த இடத்துல வந்து மார்க்கெட் இப்படியே ஸ்லோவாகுதோ அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல வந்து செக் பண்ணணும் டக்குன்னு 1 ஹவரில் வந்து இங்கே ஏதாச்சும் ஒரு சப்போர்ட் இருக்குதா, இங்கே ஏதாச்சும் ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்கான்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும். இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது ஒன்று அந்த ஹையை உடைக்கணும், இல்லைனா அந்த லோ உடைக்கணும். அப்போ நம்ம இங்கே ஒரு பையை எடுத்துட்டோம் சரிங்களா. நீங்கள் சொல்கிற மாதிரி இங்கே ஒரு பையை எடுத்துட்டீங்க, 1 ஹவர் மார்க் பண்ணிட்டீங்க, எல்லாமே நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் பையை எடுத்தாச்சு. எப்போ நம்ம இந்த பை வந்து க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் மார்க் பண்ணிட்டே வரணும். இந்த லோ பிரேக் ஆகுதா இல்லை இந்த ஹை பிரேக் ஆகுதா, அடுத்து மார்க் பண்ணோம். இந்த லோவா, அடுத்து இந்த ஹையா, அடுத்து இந்த லோவா. நம்ம பண்ணுறதே ட்ரேடிங்கு. உட்காந்து ஒவ்வொரு விஷயத்தை மார்க் பண்ணிட்டே தான் இருக்கணும். நீங்கள் எப்போ வந்து இந்த லோவை கட் பண்ணுறானோ அடுத்த லோவுக்கு வருவோம் சரிங்களா. நீங்கள் இங்கே ஒரு பை என்ட்ரி எடுத்துட்டீங்க. சப்போஸ் இங்கே எடுக்க முடியல அப்படின்னா ஈக்குவல் காலையில் 4 மணிக்கு நம்மளால் எழுந்திக்க முடியாது, எடுக்க முடியாது. ஒரு 6 மணிக்கு நீங்கள் எந்திக்கிறீங்க, இல்லை ஒரு 5 மணிக்கு எந்திக்கிறீங்க. இதுக்கு மேலே எடுக்கலாம், எடுத்து இங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். ஸ்டாப் லாஸ் ஒரிஜினல் ஸ்டாப் லாஸ் இங்கே தான், ஆனால் நம்ம பார்க்கல. 4 மணிக்கு நம்மளால் எந்திக்க முடியாது, நம்ம தூங்கிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறோன்னா இங்கே எடுக்கலாம். அப்படி இல்லையா, இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டீங்களா, அடுத்து இங்கே எடுக்கலாம். நமக்கு எங்கெல்லாம் இதெல்லாம் ரிஸ்க்கு. ஏன்னா மெயினான லோ இதுதான் வந்து ப்ரீவியஸ் டேயோட லோ. இந்த இடம் தான் இங்கே டேட் இருக்குது பாருங்கள். இந்த டேட்டு தான் வந்து ப்ரீவியஸ் டேயோட லோ. இதை உடச்சா தான் கீழே போவோம். ஒன்று நம்ம இங்கே என்ட்ரி எடுக்கல, இல்லை நைட்டு இங்கேயே போட்டிருக்கணும், போட முடியல அப்படின்னா நம்ம பார்க்கும்போது எங்கே போகிறோன்னா அதான். அப்போ நம்ம ஒவ்வொரு லோ ஒரு ஹை மார்க் பண்ணுறோம். இப்போ இந்த லோ உடஞ்சதா உடையில, இந்த லோ உடஞ்சதா உடையில, இந்த ஹை உடஞ்சிருக்கு. அப்போ மார்க்கெட் அப் சைடு தான் போயிட்டுருக்கு. இங்கே நம்ம என்ட்ரி எடுக்கலாம். அப்படி எடுக்கலையா இங்கே எடுக்கலாம். ஏதோ ஒரு இடத்துல நம்ம ரிஸ்க் எடுத்து எடுக்கலாம். ஏன்னா கரெக்டாக டபுள் பாட்டம் போட்டது அப்படின்னா அந்த பாட்டம் உடையாத வரைக்கும் நீங்கள் எங்கே வேணாலும் என்ட்ரி எடுக்கலாம். ஸ்டாப் லாஸ் வச்சு என்ட்ரி எடுக்கலாம். ஆனால் முக்கியமான இடம் இந்த மாதிரி வரும்போது நீங்கள் புதுசாக நீங்கள் ட்ரேடிங்கில் இருக்கீங்க, எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இடத்துல எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ரிஸ்க்கு கிடையாது. ஏன்னா இங்கெல்லாம் எடுத்திங்கன்னா பயமாக இருக்கும். எப்போ நமக்கு மார்க்கெட் திரும்பினாலும் இது வரைக்கும் வரும், இந்த லோ வரைக்கும் வரும். ஸ்டாப் லாஸ் இங்கே நீங்கள் போட்டிங்கன்னா கம்மியாக இருக்கும், மேக்ஸிமம் அடிக்காது. 1:1 கண்டிப்பாக புக் ஆயிரும். அடுத்து அப்படியே நீங்கள் ப்ராஃபிட் அதை வந்து ட்ராவலில் விட்டுடலாம். அடுத்து இந்த லோவா, இந்த ஹையா, அடுத்து இந்த லோ. ஒவ்வொரு ஹை லோவை நம்ம கண்டிப்பாக மார்க் பண்ணியே ஆகணும். இப்போ இதுக்கு மேலே போயிட்டான், இந்த லோவா, இந்த லோவா, இப்போ இந்த லோ பிரேக் ஆகிருக்கா, பிரேக் ஆகலை. அப்போ நமக்கு லோ பிரேக் ஆகிருக்கா, ஆகலை. நமக்கு லோவா ஹையா அதான் தெரியணும். நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணியே வச்சுட்டு வரும்போது ஈக்குவலாக இங்கே வருதா, இங்கே ஒரு செல் கரெக்டாக ரெசிஸ்டண்ட் ஏரியாவாக இருந்தால் இங்கே நம்ம செல்லிங் ப்ராசஸ் பண்ணலாம். இது ரெசிஸ்டண்ட் கிடையாது, இடையில போகுது. அப்போ எங்கேயுமே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். டபுள் டாப் வந்து நம்ம கீழே என்ட்ரி எடுத்த மாதிரி எங்கேயுமே வராது. இந்த இடத்துல தான் வந்திருக்கு, தெரியுதுங்களா.
இப்போ இந்த லோ உடஞ்சிருக்கா, உடையலை. அடுத்து இந்த ஹை, அடுத்து இந்த லோ. நீங்கள் இப்படி தான் மார்க் பண்ணிட்டே வரணும். இப்போ ஹை, இந்த லோ நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டாப் வந்துருச்சுங்களா. இப்போ இந்த மாதிரி எங்கேயாச்சும் ஈக்குவல் டாப்பு ரொம்ப நேரமாக நின்று கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா 6 மணி, இங்கே 7 மணி, 7 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் ரேஞ்சுக்குள்ளே நின்று தான் மார்க்கெட் கீழே வந்திருக்கு. அப்போ இது ரெசிஸ்டண்ட் ஏரியா. இங்கே நம்ம மார்க் பண்ணியிருப்போம் பாருங்கள், ஆல்ரெடி ப்ரீவியஸாக இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணியிருப்போம். இங்கேயே இருக்கும். இது ப்ரீவியஸ் டேயோட ஹையாக இருக்கும் இந்த இடம். அப்போ இங்கே வந்தோன்னா மார்க்கெட்டு உங்களுக்கு ஒரு அப் சைடு போயிட்டே இருக்காது, அப்படியே மறுபடியும் டவுன் சைடு வரணும். மறுபடியும் நீங்கள் டவுன் சைடு வருதா, மறுபடியும் மார்க் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஒன்று இந்த ஹை, இல்லைனா இந்த லோ. டபுள் டாப் போட்டாலுமே நம்மளுடைய ஒர்க் என்ன, மார்க் பண்ணிகிட்டே இருக்கணும். லோ உடையதா, ஹை உடையதா, உடையலை. மறுபடியும் லோ உடையதா, ஹை உடையதா, உடையலை. மறுபடியும் இந்த ஹை உடையலை. இது 15ஆந்தேதி, இது 16ஆந்தேதி. நம்ம 16ஆந்தேதி பார்க்குறோம், மார்க்கெட் அப் சைடு போகலை, ஹையை பிரேக் பண்ணல, கீழே தான் வந்துட்டுருக்கு. இங்கே ஒரு என்ட்ரி எடுக்கலாம். ஈக்குவலாக வந்திருக்குது. இங்கே ஒரு பின் பார் போட்டிருக்கு, பேரிஸ் எங்கல்ஃபிங் வந்திருக்கு. இங்கே ஒரு என்ட்ரி எடுத்து நம்ம செல் என்ட்ரி ப்ராசஸ் பண்ணலாம். அடுத்து கீழே நேராக வந்துடணும். இங்கே வந்திருக்குங்களா, ஈக்குவல் பாட்டம். இங்கே பை என்ட்ரி எடுக்கலாம். இதெல்லாமே ரிஸ்க்கு. மெயினாக பார்த்தீங்கன்னா 1 ஹவரோட ஹை லோவில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல இதாக இருக்கும். நமக்கு தேவை என்ன, இப்போ லோயர் லோவஸ்ட்டு வரான், நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது செல்லு மட்டும்தான். இங்கே ஈக்குவலாக வந்திருப்பான் பாருங்கள். ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹையர் ஹை வச்சுட்டு இருந்தான். அப்போது நீங்கள் வந்து பை என்ட்ரி எடுக்கலாம். மேலே போயிட்டுருக்குது, தெரியுதுங்களா, மேலே போயிட்டுருக்குது. இங்கே போனோன்னே டேர்னிங் திரும்பிடுச்சு, கொஞ்சமாக செல்லு வந்திருக்கு. அப்போ நம்ம செல் என்ட்ரி தான் எடுக்கணும். பை எடுக்கிறதா செல்ல எடுக்கிறதான்னு சொல்லி இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். டபுள் டாப் டபுள் பாட்டம் ஈஸியாக நீங்கள் கேட்ச் பண்ண முடியும் உங்களால். அப்போது ஹை உடஞ்சிருக்கா, லோ உடஞ்சிருக்கா மார்க் பண்ணிக்கணும். காலையில் ஃபஸ்ட்டு நீங்கள் எந்திக்கிறீங்கன்னா உங்களுக்கு கண்ணுக்கு என்ன தெரியுதோ, இப்போ இந்த இடத்துல நீங்கள் எந்திக்கிறீங்க, காலையில் பார்த்தீங்கன்னா இந்த லோ இல்லைனா அந்த ஹையோடையதா லோடையதான் மார்க் பண்ணிட்டீங்கன்னா எந்த சைடு மார்க்கெட் மூவ் ஆகும்னு சொல்லி நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ப்ரீவியஸ் ஹை வந்து ரொம்ப தள்ளி இருக்குது அப்படின்னா நம்ம இதை வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லோ, இந்த இடத்துல டபுள் டாப் கொடுத்துருப்பேன். இப்போ இந்த ஹை உடையணும், இல்லைனா இந்த லோ உடையணும். உடையலை. அடுத்து இந்த ஹைக்கு வச்சுக்கோங்க, அடுத்து இந்த ஹை, அடுத்து இந்த லோ. லோ உடஞ்சிருக்கா, ஹை உடஞ்சிருக்கான்னு பார்க்கணும். உடையலை. இப்போ லோ தான் உடஞ்சிருக்கு. இப்போ நான் சொல்கிறது புரிஞ்சுதுங்களா? மார்க்கெட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள், நமக்கு இங்கேருந்து ஒரு அப் சைடு போச்சு, மார்க்கெட் இங்கேருந்து ஒரு டவுன் சைடு வந்துச்சு, மறுபடியும் இங்கேருந்து அப் சைடு போகுது. நீங்கள் ட்ரெண்ட் லைன் வச்சு கூட, ட்ரெண்ட் லைன் போட தெரிஞ்சால் அதை வச்சு கூட ட்ரெண்டு திரும்பிடுச்சான்னு திரும்பலையான்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கலாம். அதை நம்ம ட்ரெண்ட் லைன் வீடியோன்னு சொல்லி தனியாக போடுவோம், போடும்போது நம்ம பார்த்துக்கலாம். புரிஞ்சுதுங்களா? இப்போது இதுதான் எங்களோட என்ட்ரி மெத்தட். எப்படி வந்து அந்த ட்ரெண்டு நம்ம என்ட்ரிக்குள்ளே போகணும் அப்படின்னா இதுதான் ஃபஸ்ட் என்ட்ரி. இங்கே போட்டுட்டு நீங்கள் கையை கட்டிட்டு வேடிக்கை பார்க்கணும். அது எது வரைக்கும் போகுமோ, ரெசிஸ்டண்ட் வரைக்கும் போதா வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்படி தான் நாங்கள் என்ட்ரி எடுக்கிறது. எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி 5 லெவல் என்ட்ரி பேட்டர்ன்ஸ் வந்து இதுதான். மேக்ஸிமம் ஈக்குவல் லோ, ஈக்குவல் டபுள் டாப் டபுள் பாட்டத்தில் மட்டும் என்ட்ரிக்குள்ளே ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அது சக்ஸஸ் ரேஷியோ கொடுக்கும். சப்போஸ் அப்படி மிஸ் ஆகிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் ரேசிங் வெஜ் பேட்டர்ன், ஃபாலிங் வெஜ் பேட்டர்னில் நாங்கள் ட்ரை பண்ணுவோம். அதுவும் நமக்கு ஒர்க் ஆகும். சப்போஸ் இங்கே மிஸ் பண்ணிட்டீங்க, இப்போ நீங்கள் ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். ஸ்டாப் லாஸ் இங்கே தான் வைக்க முடியும், வேறு வழி இல்லை. ஏன்னா அதிகமாக தான் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதிகமாக தான் இருக்கும் உங்களுக்கு. இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா
மார்க்கெட் கீழேருந்து மேலே போச்சு, மறுபடியும் கீழே வருது, மறுபடியும் அப் சைடு போகுது. இது அப் சைடு போயிட்டே தான் இருக்குது மார்க்கெட். அப்போ நீங்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். அடுத்து இப்போ இங்கே போட்டிங்க, இங்கே ஒரு என்ட்ரி, அங்கே ஒரு பை என்ட்ரி எடுத்து க்ளோஸ் பண்ணிட்டீங்க, செல் என்ட்ரி எடுத்து க்ளோஸ் பண்ணிட்டீங்க. நமக்கு எப்போ டபுள் டாப் டபுள் பாட்டம் போடுதோ அந்த என்ட்ரியை வந்து க்ளோஸ் பண்ணிடணும். நம்ம அதை வச்சுட்டு வெயிட் பண்ணிருந்தா டைரக்ஷன் திரும்பும்போது நம்ம வெயிட் பண்ணது வேஸ்ட்டாக போயிடும். இப்போ இங்கே இந்த ஹை பிரேக் ஆகுதா இல்லை அந்த லோ பிரேக் ஆகுதான்னு பார்க்கணும். அடுத்த ஹை எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இந்த ஹையா இந்த லோவா அப்படின்னு நீங்கள் 1 by 1 வரைஞ்சிட்டே வரணும். சும்மா நம்ம உட்காந்து வேடிக்கை பார்க்கக்கூடாது. மார்க்கெட்டை அடுத்து எங்கே திரும்புது, மேலே போகிறானா கீழே வரானான்னு சொல்லி வெறும் கேண்டிலை மட்டும் நீங்கள் வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம உட்காந்துருக்கிறது வேஸ்ட்டாக போய்விடும். இது லோ. ஒன்று இந்த ஹை உடையணும் இல்லை லோ உடையணும். எதுவுமே உடையில, ஹை தான் உடஞ்சிருக்கு. அப்போ நம்ம வெயிட் பண்ணலாம். மார்க்கெட் மேலே தான் போகும். எப்போ லோ உடையுதோ நம்ம கீழே இங்கே போட்டிருக்க பையை கேன்சல் பண்ணிடலாம். ஹை உடையிறானா லோ உடையிறானான்னு பார்த்துட்டே வரணும். இப்படி நீங்கள் வரைஞ்சிட்டு வந்தால் தான் அவன் டபுள் டாப் போடுறானா டபுள் பாட்டம் போடுறானா உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இந்த இடத்துல போட்டிருக்காங்களா டபுள் டாப் போட்டிருக்கிறேன். இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சமாக வந்திருக்கு. கொஞ்சம் மார்க்கெட் இறங்கி அதான் இந்த அப் சைடுக்கு ஒரு கரெக்ஷன் கொடுத்துருக்கு, அவ்வளோதான். லோ உடையதா ஹை உடையதான்னு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஹை நமக்கு தேவை ஏதாச்சும் ஒன்று உடையணும். ஒன்றும் லோ உடையணும் இல்லை ஹை உடையணும், அவ்வளோதான். அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா தான் நீங்கள் இது பண்ண முடியும். இப்போ இங்கே ஒரு இது வந்திருக்குங்களா, இங்கே நமக்கு என்ட்ரி கிடைக்கல. அப்போ நம்ம வெயிட் பண்ணோம். இப்போ இங்கே எடுத்துருக்கிற பையை நம்ம அப்படியே வெயிட் பண்ணி வச்சுட்டே இருந்தோம்னா அடுத்த ரெசிஸ்டண்ட் இந்த ஹை வரைக்கும் நம்ம மார்க் 1 ஹவர் ஹையை மார்க் பண்ணியிருக்கோம். மார்க்கெட் மேலே வரைக்கும் போயிருக்கு. அப்போ நீங்கள் இந்த ஹையை ஒவ்வொரு ஹையாக நீங்கள் மார்க் பண்ணிட்டே வரணும். இப்படி மார்க் பண்ணி வந்துட்டே இருந்தீங்கன்னா எப்படி டபுள் டாப் டபுள் பாட்டம் எங்கே வருது கரெக்டாக ஈக்குவலாக இப்படி வரணும். சும்மா இந்த மாதிரிலாம் நீங்கள் வர்றதை வந்து டபுள் டாப் டபுள் பாட்டம்லாம் எடுக்கக்கூடாது. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்டில் மட்டும்தான் நீங்கள் எடுக்க முடியும். அது அங்கே மட்டும்தான் வரும். வேறு எங்கேயுமே வந்து இந்த மாதிரி டபுள் டாப் டபுள் பாட்டம் நீங்கள் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் அடிக்கும். வெயிட் பண்ணி நீங்கள் என்ட்ரிக்குள்ளே போனீங்கன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட்டில் முடியும். அது நீங்கள் பார்க்கணும். ப்ரீவியஸாக சப்போர்ட் இருக்கா 1 ஹவரில் நீங்கள் போய் 1 ஹவர் டைம் ஃப்ரேமை ஒவ்வொரு டைமும் நீங்கள் போய் செக் பண்ணிக்கணும். அது வந்து கரெக்டாக இருக்கா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டு அந்த இடத்துல இருக்குதா, ப்ரீவியஸாக ரெசிஸ்டண்ட் இருக்கா, சப்போர்ட் இருக்கான்னு சொல்லி 1 ஹவரில் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு லோ ஹையும் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. 1 ஹவர் கேண்டில் அப்பப்போ செக் பண்ணிக்கணும். அது வந்து பேரிஸாக வருதா இல்லை புல்லிஸாக வருதா இல்லை அங்கே ஏதாவது கேண்டில் பேட்டர்ன் போட்டிருக்கானா ஈக்குவலாக வரானா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வரணும். யூ மாதிரி வந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ட்ரிக்குள்ளே போகணும். அப்படி இல்லைனா என்ட்ரிக்குள்ளே போகக்கூடாது. சேம் இதுவும் அதே மாதிரி தான், இதுவும் அதே மாதிரி தான். இப்போ பேரிஸாக வந்துட்டுருக்கானா வெயிட் பண்ணணும். ஏன்னா செல்லர் வந்திருக்காங்க, பையர்ஸ் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். பையர்ஸ் வந்து நமக்கு இங்கே போய் இங்கே பையர் வந்துட்டாங்க, அடுத்து செல்லர் கீழே தள்ளுவாங்க, அப்புறம் மறுபடியும் தான் நம்ம எடுக்க முடியும். யூ மாதிரி வராமல் நீங்கள் என்ட்ரிக்குள்ளே போகக்கூடாது. இப்போ இங்கே வந்துட்டுருக்குதுன்னா வேகமாக இங்கே வர்றான்னு சொல்லி இந்த இடத்துல நீங்கள் பைய எடுத்திங்கன்னா இங்கே போவான், பவராக போகிற மாதிரி போய் ஏமாற்றுவங்கள மார்க்கெட்டு. வாடாம்மா பை எடுத்தீங்க அப்படின்னா இங்கெல்லாம் பார்ப்பீங்க பையில் தான் போகுதுன்னு சொல்லி நீங்கள் போய் இங்கே எடுப்பீங்க. அவன் எடுத்தோன்னே அடுத்த செகண்ட் கீழே வந்துடுவான்.
எப்போதுமே லோவில் தான் நம்ம வந்து பை எடுக்கணும், டாப்பில் தான் செல் எடுக்கணும். மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்போர்ட்டில் தான் பை, ரெசிஸ்டன்ட்டில் செல்லு. கேண்டில் கலரை பார்த்து போனீங்கன்னா மாட்டிக்குவீங்க. டேஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அக்கௌண்ட் எல்லாமே காலியாயிரும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு இதை நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கோங்க. வரைஞ்சி வச்சுட்டு இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ப்ராஃபிட் பண்ண முடியும். சரிங்களா? இதை வந்து பிட்காயினில் போட்டிருக்கோம். இதே மாதிரி நீங்கள் யூரோ யூஎஸ்டியாக இருக்கட்டும், எதில் நீங்கள் போட்டாலுமே எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு சேம் இதே மாதிரி தான் வரும். இங்கே பாருங்கள், எல்லா சார்ட்லேயுமே நாங்கள் வந்து போட்டு வச்சு தான் பார்ப்போம். இப்படி தான் நாங்கள் வந்து என்ட்ரி வந்து நாங்கள் எடுக்கிற யூரோ யூஎஸ்டியாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், கோல்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா தெரியுங்களா ஈக்குவல். இது டேயில் வந்திருக்கு. டேலெலாம் வந்து என்ன ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது ஒரு பின் பார் போட்டிருக்கிறேன், அடுத்து புள்ளி சிங்கிள் ஃபிங் வந்திருக்கு, அடுத்து ஆக்டிவ்ஸ் ஆகி அப் சைடு தான் போயிருக்கு. டேயில் கிடச்சிது, டேயில் அந்த மாதிரி கிடச்சிதுன்னா ரொம்ப ரொம்ப நம்பி நீங்கள் தைரியமாக என்ட்ரிக்குள்ளே போகலாம். ஏன்னா ஹையர் டைம் ஃப்ரேம் 4 ஹவர் டே 1 ஹவர் அந்த பெரிய பெரிய டைம் ஃப்ரேமில் இந்த மாதிரி ஈக்குவலாக அங்கே தெரியுதுங்களா, ஈக்குவலாக வந்திருக்குது, கீழே வந்திருக்கிறான் மார்க்கெட்டு. இது யூரோ யூஎஸ்டிலையும் நீங்கள் பார்க்கலாம். எல்லாத்துலேயுமே எல்லா சார்ட்டு நீங்கள் ட்ரேடிங் பண்ணுற எல்லா இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹை லோ, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட் எங்கெல்லாம் இருக்குன்னா ஒரு ஹை லோ, இது ஒரு சப்போர்ட்டு, இது ஒரு ரெசிஸ்டண்ட்டு. மார்க்கெட் இங்கே போயிருக்கு, இதை பிரேக் பண்ணி மேலே போயிட்டு ஏமாற்றிட்டு கீழே, ஏன்னா இதுக்கு மேலே வச்சுருப்பாங்க ஸ்டாப் லாஸ், இது எல்லாமே எடுத்துகிட்டு கீழே வந்துட்டான். அடுத்து இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கேருந்து மார்க்கெட் மேலே போயிருக்கு, வேகமாக போய் க்ரீனாக போகுதுங்களா. அப்போ என்ன பண்ணுவாங்க, அவசரப்பட்டு பை எடுப்பாங்க. எடுக்கக்கூடாது, ஏன்னா ரெசிஸ்டண்ட் ஏரியா இங்கே இருக்குது, அதை பிரேக் பண்ணி மேலே போகிறான், கீழே வந்திருக்கான். அதே மாதிரி இதுக்கு மேலே ஏன் போகிறான் மார்க்கெட் யோசிங்க, கொஞ்சம் நேரம் உட்காந்து யோசனை பண்ணி பாருங்கள். எதுக்காக ஒரு ஹையை பிரேக் பண்ணி மேலே போயிட்டு வரான் அப்படின்னா, இங்கே போட்டிருக்கவங்க ஒரு 10லேருந்து 12 நாள் தள்ளி தான் ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பாங்க. அதை போய் எடுத்துகிட்டு தான் கீழே வருவான். ஏன்னா அப்போ தானே அவங்களுக்கு ப்ராஃபிட்டு. இப்போ நீங்களே அப்படி தானே பண்ணுவீங்க, இங்கே பை எடுத்துகிட்டு இங்கே வந்து ஸ்டாப் லாஸ் வைப்பீங்க. அவன் கீழே இங்கே வந்து இங்கே எடுத்துகிட்டு போனால் தான் அவங்களுக்கு ப்ராஃபிட்டு. உங்கள் ஸ்டாப் லாஸ் தான் அடுத்தவங்களுக்கு ப்ராஃபிட்டு, அவங்களுடைய ஸ்டாப் லாஸ் தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டு. இதில் பெரிய விஷயமே எதுவுமே கிடையாது. இங்கே பார்த்தீங்களா ஈக்குவலாக வந்திருக்கும், இங்கே டபுள் பாட்டம் டபுள் டாப் டேயில். இது வந்து யூரோ யூஎஸ்டியில் நீங்கள் எதுனாலும் 1 ஹவரில் நீங்கள் போய் பார்க்கலாம். எதில் நீங்கள் பார்த்தாலுமே எல்லாத்துலேயுமே சேம் இதே மெத்தட் தான் யூஸ் ஆகுது, இதே தான் ஒர்க் ஆகுது. திரும்ப திரும்ப நீங்கள் எந்த 5 மினிட்ஸில் நீங்கள் போய் பார்த்தாலும் சரி, ஈக்குவல் டாப்பு ஈக்குவல் பாட்டம் எல்லாத்துலேயுமே இது தான் ஒர்க் ஆகுது. இப்போ கோல்டு சார்ட்டு நாங்கள் பண்ணுறது கோல்டு ட்ரேடு. கோல்டில் பார்த்தீங்கன்னா கோல்டுலேயும் சேம் அதே தான். சரிங்களா? இங்கே பார்த்துக்கோங்க, கோல்ட்லேயும் அதே தான் நாங்கள் வரைஞ்சி வச்சுருக்குறோம். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஹை லோவை மார்க் பண்ணி வரைஞ்சி வச்சுக்கோங்க. ஹையை பிரேக் பண்ணுறானா, லோவை பிரேக் பண்ணுறானா, இதுதான் ட்ரேடிங், வேறு எதுவுமே கிடையாது. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டு, ஒரு சப்போர்ட்டை பிரேக் ஆகி மேலே போதா இல்லை ஒரு இதை கீழே வருதா, நீங்கள் ஹைலேருந்து இதுலேருந்து வரைஞ்சி வச்சுக்கோங்க. வீக்லேருந்து வரைஞ்சி வச்சுக்கலாம், டே வரைஞ்சி வச்சுக்கோங்க. 1 ஹவர் வரைங்க, 4 ஹவரோட 1 ஹவர் கிளியராக புரியும் நமக்கு. இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு கோல்டில் கிடச்ச என்ட்ரி. இதே வந்து நேற்று வெள்ளிக்கிழமை கிடச்ச என்ட்ரி இங்கே கிடச்சிருக்கோம். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ஈக்குவல் பாட்டம், இது எல்லாமே என்ட்ரி. இந்த டாட் வச்சுருக்க எல்லாமே பார்த்திங்கன்னா செல் என்ட்ரி பை என்ட்ரி நாங்கள் எடுத்தது தான். இது எல்லாமே நாங்கள் வரைஞ்சி வச்சுருப்போம். ஒவ்வொரு ரெசிஸ்டண்ட் ஒவ்வொரு சப்போர்ட் எப்படி இருக்குது, ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் நாங்கள் போடுவோம். ஹையர்லோ நாங்கள் போட்டு வரையும் போது அதை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லுவோம் எப்படி மார்க் பண்ணோம் அப்படின்ட்டு. இதுதான் ப்ரைஸ் ஆக்ஷனோட வீடியோ. ஒரு ஹையர்லோ நம்ம எப்படி பார்க்கணும், மார்க்கெட் அப் சைடு போதா டவுன் சைடு வருதான்னு சொல்லி 1 ஹவரில் இது போட்டிருக்கிறோம். இங்கே பார்த்துக்கோங்க. இப்போ தெரியுதுங்களா, ஈக்குவல் ஹைக்கு போயிட்டு மார்க்கெட் கீழே வந்துருச்சு. இப்போ நம்ம 5 மினிட்ஸில் போய் இதோடைய டபுள் டாப் கிடச்சிருக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி இங்கேயும் கிடைக்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா என்ட்ரி தான். நாங்கள் இந்த டாட் வச்சுருக்கிறது இடமே எல்லாமே என்ட்ரி தான். ஒரு மாதத்தில் நமக்கு டெய்லியுமே என்ட்ரி கிடைக்கும். நம்ம கரெக்டான இடத்த சூஸ் பண்ணி நம்ம என்ட்ரிக்குள்ளே போனால் தான் எடுக்க முடியும். இதெல்லாம் என்ட்ரி தான், இது என்ட்ரி கிடையாது, இது மிஸ்ஸிங்கு, இதெல்லாம் என்ட்ரி தான், இதெல்லாம் என்ட்ரி தான். இதில் நீங்கள் நாங்கள் டாட் வச்சுருக்க எல்லாமே பார்த்திங்கன்னா டபுள் டாப் டபுள் பாட்டத்தில் மட்டும்தான் டாட் வச்சுருக்கோம். நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் ஒரு என்ட்ரி தான், இது ஒரு என்ட்ரி. ஈக்குவலாக வந்திருப்போம். வெறும் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் மேலேருந்து கீழே வரானா ஒரு லோ மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கேருந்து வரும்போது இங்கே நீங்கள் என்ட்ரிக்குள்ளே போகலாம். இங்கே ஒரு பை எடுக்கலாம், இங்கே ஒரு செல் எடுக்கலாம். மார்க்கெட் வந்து எப்படிலாம் நமக்கு வந்து அமௌண்ட்டு கொடுக்குது அப்படிங்கிறது நீங்கள் பொறுமையாக உட்காந்து நீங்கள் பார்த்து என்ட்ரிக்குள்ளே போனால் தான் பண்ண முடியும். இப்போ இதுக்கு கீழே நம்ம ஸ்டாப் லாஸ் கம்மியாக வச்சு என்ட்ரி 5 மினிட்ஸில் போய் நம்ம என்ட்ரி போடலாம். இந்த லோ பிரேக் பண்ணி கீழே போனால் தான் போவோம், இல்லைனா போக மாட்டோம், அடுத்து மேலே தான் போவோம். இந்த கோல்டு ஓடுது. நாங்கள் கோல்டு ட்ரேட் பண்ணுறனால கோல்டில் நாங்கள் இந்த மாதிரி வரைஞ்சி வச்சுருக்கிறோம். இதுதான் வந்து ட்ரேடிங்கோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் நம்ம வரையக்கூடிய ஒரு மெத்தடு.
இது எல்லாமே என்ட்ரி தான். ஏன்னா மார்க்கெட் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு லோ க்ரியேட் பண்ணியிருக்கோம், இங்கே இந்த லோயர் ஹையை பிரேக் பண்ணியிருக்கு, அடுத்து ஹையர் ஹை வச்சு தான் நமக்கு மார்க்கெட் வந்து அப் சைடு ட்ராவல் ஆகிருக்கும். இங்கே பாருங்கள், எப்போ திரும்புதுன்னு சொல்லி கூட நாங்கள் பார்த்துக்குவோம். அது வந்து 2 மெத்தடில் பார்ப்போம். ஒன்று ப்ரைஸ் ஆக்ஷனில், இன்னொன்று பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் லைன். இங்கேருந்து கூட நீங்கள் போடலாம். ஏன்னா அங்கேருந்து கொஞ்சம் டச்சஸ் வந்து கம்மியாக இருக்கனால இங்கேருந்து கூட நீங்கள் போடலாம். இந்த பிரேக் ஆச்சு, அவ்வளோதான். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணாலே என்ட்ரியை க்ளோஸ் பண்ணிடுவோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்து செல் என்ட்ரி, இங்கே என்ன டபுள் டாப் கிடச்சிருக்கா, செல்லை போடு, இங்கே செல்லை போடு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பிரேக் பண்ணிட்டா இங்கே டபுள் டாப் கிடச்சிருச்சு, செல் என்ட்ரி எடுத்து 1:1 புக் பண்ணிட்டு வெயிட் பண்ணுவோம். அவன் பாட்டு கீழே வரும். எப்போ அந்த ஹையை பிரேக் பண்ணுறானோ க்ளோஸ் பண்ணிவிட்டு பை எடுக்க ஆரம்பிச்சிருவோம். இங்கே தெரியுதுங்களா? ட்ரேடிங்லாம் அருமையான ஒரு ட்ரேடிங். நம்ம கற்றுக்கிட்டு நம்ம பண்ணுறது தான் நம்ம கையில் இருக்குது. இங்கே தெரியுதுங்களா? இங்கே நாங்கள் பை எடுத்துருப்போம், இங்கே பார்த்தீங்கன்னா செல்லு, அவ்வளோதான். இங்கே க்ளோஸ் பண்ணிடுவோம், இங்கே செல் என்ட்ரி எடுத்துருவோம். அடுத்து இங்கே வந்தால் க்ளோஸ் பண்ணிடுவோம். ஈக்குவல் கரெக்டாக எங்கே ஈக்குவல் வர்றான்னு தெரிஞ்சதோ க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த வேலையை பார்த்துருவோம். ஏன்னா இதெல்லாம் சப்போர்ட் ஏரியா. இங்கே போயிடுவோம். அடுத்து இங்கே க்ளோஸ் பண்ணிடுவோம். இங்கே வருது கீழே, அப்படியே அடுத்து செல்லு, இங்கே ஈக்குவல் டாப் கொடுத்துருக்கான மாதிரி ஒரு செல் என்ட்ரி. பை கிடச்சிருக்குது, சரியாக போக முடியல, பை வராமல் செல்லர் வந்தனால அடுத்து செல் எடுத்து ப்ரைஸ் ஆக்ஷன் படி செல்லு தான் வந்துட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஈக்குவலாக இங்கே ஒரு பையு, இங்கே ஒரு செல்லு. நம்ம பண்ணுறது ஸ்விங் ட்ரேடு. அந்த ஸ்விங் ஒவ்வொரு என்னென்ன ஸ்விங் கிடைக்குதோ அங்கெல்லாம் நமக்கு எங்கெங்கே என்ட்ரி கிடைக்குதோ அங்கே நம்ம என்ட்ரிக்குள்ளே போயிடுவோம். இதை பார்க்குறக்கு உங்களுக்கு தலை சுற்றும். ஒவ்வொரு விஷயத்தையும் பொறுமையாக கற்றுக்கிட்டு இதெல்லாம் நீங்கள் மார்க் பண்ணி பண்ணும்போது அவ்வளோ அருமையாக ட்ரேடிங் வந்து நமக்கு ஒர்க் ஆகும். தயவு செஞ்சு ட்ரேடிங்கை கற்றுக்காமல் ட்ரேடிங்கில் வராதிங்க. எங்களுடைய பேட்டர்ன்ஸ் வந்து நாங்கள் இப்படி தான் பார்க்குறோம், இப்படி தான் நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். ஒவ்வொரு 1 ஹவரோட ஹை லோவும் மார்க் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு 1 ஹவர் ஹை எப்பப்போ பிரேக் பண்ணுறானோ அப்போல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு லோ பிரேக் பண்ணால் ஒரு ஹைக்கு போவான், ஒரு ஹையை பிரேக் பண்ணால் ஒரு லோக்கு வருவான். அப்போ மெயினான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்லாம் நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கணும். இப்போ இதெல்லாம் வந்து மெயின். இப்போ இதுக்குள்ளே தான் இருக்கிற மார்க்கெட். இது 2 விஷயமாக சொல்லுவாங்க. ஒன்று வந்து மேஜரு, ஒன்று வந்து மைனர். மேஜர் ட்ரெண்டு இதான். இந்த 2000க்கு மேலே போனால் தான் மார்க்கெட் மேலே போகும். இதுக்கு கீழே வந்தால் தான் அடுத்து கீழே வரும். அடுத்த சப்போர்ட் எங்கே இருக்குது மார்க் பண்ணி வச்சுருப்போம். அடுத்த சப்போர்ட் இங்கே வரும். ஒவ்வொரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டும் நீங்கள் கண்டிப்பாக மார்க் பண்ணிக்கணும். அடுத்தடுத்து எங்கெங்கே வருவான் அப்படின்னு நமக்கு தெரியணும். அங்கே நம்ம என்ட்ரிக்குள்ளே போகணும். அவசரமே படாதீங்க. ஒரு என்ட்ரி மிஸ் ஆனாலும் அவசரப்படாதீங்க. பொறுமையாக இருந்து என்ட்ரி எடுங்க. தயவு செஞ்சு மார்க் பண்ணுங்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கிட்டு பொறுமையாக இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக தெரியணும். இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணணும், ட்ரேடிங் கற்றுக்கணும்னு வேணும், நீங்கள் விருப்பப்படுறீங்க. ஒரு பிஸ்னஸாக நானும் பண்ணணும், ட்ரேடிங்கில் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, என்னால் பண்ண முடியல அப்படின்னு இருக்கிறவங்க மட்டும் நாங்கள் யாரையுமே கட்டாயப்படுத்தி கூப்பிட கிடையாது. ட்ரேடிங் கற்றுக்கணும், ட்ரேடிங்கை பற்றி தெரிஞ்சுக்கணும். நாங்களும் உங்களை மாதிரி மார்க் பண்ணி இந்த மாதிரி ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படி விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ட்ரேடிங் நாங்கள் இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குறோம். இந்த மாதிரி நீங்கள் அதை கற்றுக்கணும் அப்படிங்கிற விருப்பம் இருக்கிறவங்க வாங்க. இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு கிடையாது. இதுக்கு ரேட் இருக்குது. நீங்கள் எங்களோட டெலிகிராம் லிங்க், எங்கள் சேனலில் போனீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா டெலிகிராம் லிங்க் கொடுத்துருப்போம். எங்களோட சேனலில் மோரில் போனாலும் டெலிகிராம் லிங்க், வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும். இந்த 2லேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு எங்களுக்கு கால் பண்ணுறனால கால் பண்ணலாம். எங்களோட கான்டாக்ட் நம்பர் நாங்கள் கொடுத்துருப்போம். நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணலாம். கால் பண்ணி நீங்கள் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் கேளுங்க, சொல்லித்தரோம். இது நீங்கள் பார்க்குறது ஒரு சப்ஜெக்ட் மட்டும்தான். இதில் ஒரு சில கேட்டகரிலாம் ஆட் பண்ணி தான் நம்ம என்ட்ரிக்குள்ளே போவோம். அப்போ நம்ம வந்து என்னென்ன பார்ப்போன்னு கேட்டிங்கன்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் மெயினாக பார்ப்போம், கேண்டில் பேட்டர்ன் பார்ப்போம், ட்ரெண்ட் லைன் பார்ப்போம். ப்ளஸ் வந்து இன்னும் ஒரு சில மெட்டீரியல்லாம் நம்ம ஆட் பண்ணி தான் நம்ம அது எங்கே பை எடுத்தால் எங்கே போகும், எங்கே செல் எடுத்தால் நமக்கு எங்கே முடியும், டார்கெட் எல்லாமே நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். நீங்கள் ஒரு மென்டார்கிட்ட கற்றுக்கிட்டு தான் ட்ரேடிங்கில் வர முடியும். வெறும் யூடியூப் சேனலில் மட்டும் நீங்கள் பார்த்து இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி என்ட்ரிக்குள்ளே போகணுன்னா உங்களால் முடியாது, ரொம்ப கஷ்டம். அந்த தப்பை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. உங்களை வந்து நாங்கள் கட்டாயப்படுத்தி நீங்கள் கண்டிப்பாக வந்து கோர்சஸ் கற்றுக்கோங்கன்னு சொல்லலை. விருப்பம் இருக்கிறவங்க, கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் டெலிகிராம்லேயே வாட்ஸ்அப்லேயே ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லியுமே வந்து கோல்டில் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி நாங்கள் அதில் வந்து சார்ட்டாக போடுவோம். அதை நீங்கள் பார்த்து கூட உங்களுக்கு என்ட்ரி எடுக்கிறதுக்கு தெரிஞ்சால் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த சேனல் பார்த்திங்கன்னா எஜுகேஷனுக்காக மட்டும்தான். எந்த விதமான கால்ஸோ எந்த விதமான ப்ரொமோட் பண்ணுறக்கோ கிடையாது. யாரையுமே நம்பி நாங்கள் சேனல் ஆரம்பிக்கலை.
மக்களை நம்பி நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். நீங்கள் தயவு செஞ்சு ட்ரேடிங்கில் ரொம்ப லாஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறாங்க. நிறைய பேர் கற்றுக்காமல் ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்கனால இந்த ஒரு சில விஷயத்தை கற்றுக்கிட்டு பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்காக மட்டும்தான் இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கிறோம். இது வந்து பியூராக பார்த்திங்கன்னா எஜுகேஷனுக்காக மட்டும்தான். எங்களோட சேனல் வந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே ட்ரேடிங் பண்ணி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் அனுப்புங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்டில் கேளுங்க, இல்லை ஃபோன் பண்ணி கேளுங்க. தாராளமாக நீங்கள் கால் பண்ணலாம், மெசேஜ் பண்ணலாம். எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நாங்கள் கண்டிப்பாக சொல்லித்தரோம். ஆனால் ட்ரேடிங் கற்றுக்காமல் யாருமே ட்ரேடிங்குள்ளே வராதிங்க. கோர்ஸ் டீட்டெயில்ஸ் வேணும், நீங்கள் ட்ரேடிங் கற்றுக்கணும், பழகணும் அப்படி இருக்கிறவங்க எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர், டெலிகிராம் நம்பர் இருக்குது. நீங்கள் மெசேஜ் அனுப்பி டீட்டெயில்ஸ் கேளுங்க, நாங்கள் உங்களுக்கு அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணுங்கள். யாருமே வந்து கம்பல் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படிலாம் கிடையாது. ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்கீங்க, லாஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. எத்தனை நாளைக்கு நீங்கள் லாஸ் பண்ணிருக்க முடியும்? ப்ராஃபிட்டில் வரணுமில்ல. நீங்கள் பண்ண லாஸ் எல்லாம் நீங்கள் எப்படி ரெக்கவர் பண்ணுவீங்க? ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் தான் நீங்கள் பண்ண முடியும். தொடர்ச்சியாக நீங்கள் தெரியாமல் லாஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் தயவு செஞ்சு நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, கற்றுக்கோங்க. ஒரு விஷயத்தை நாங்களும் பார்த்து உங்களை மாதிரி கற்றுக்காமல் ஏகப்பட்ட பணத்தை நாங்கள் லாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கற்றுக்கிட்டு இதெல்லாம் விஷயமான்னு சொல்லி இதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சு இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை. ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் கற்றுக்கணும். கற்றுக்கிறதுல தான் இதை பற்றி நமக்கு புரியும். எப்படி நம்ம இந்த ஹையர் ஹை மார்க் பண்ணோம், எதெல்லாம் லோன்னு சொல்லி நம்ம வந்து முக்கியமான லோ எது, முக்கியமான ஹை எது, அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தோன்னே சும்மா அப்படியே மார்க் பண்ண முடியாது. அதெல்லாம் நீங்கள் ஒருத்தங்கிட்ட கற்றுக்கிட்ட இதெல்லாம் டபுள் டாப் நம்ம எடுத்துக்கலாம், இதெல்லாம் டபுள் பாட்டம் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மார்க்கெட்டு பை ஆனால் எங்கே போய் நிற்கும், செல்லர்ஸ் வந்துட்டாங்களா, பையர்ஸ் வந்துட்டாங்களா, கேண்டில் வந்து ரொம்ப வீக்காக இருக்கா, ஸ்ட்ராங்காக இருக்கா, இந்த ட்ரெண்டு வந்து கண்டினியூ ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாமே தெரியணும். அது அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் ட்ரேடிங்கில் பண்ண முடியும். சும்மா எதுவுமே தெரியாமல் பணத்தை போட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இங்கே ஸ்டாப் லாஸ் வை, இங்கே எடு, இங்கே டபுள் டாப் வந்துருச்சு, இங்கே டபுள் பாட்டம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி எல்லா பக்கமும் நீங்கள் மார்க் பண்ணி என்ட்ரிக்குள்ளே போனீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் அடிக்கும், அக்கௌண்ட்டு வாஷ் அவுட் ஆகும், அக்கௌண்ட்டு காலி ஆயிரும். நீங்கள் லாஸ் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். எனக்கு நிறைய பேர் கால் பண்ணுறாங்க. ஒரு சிலர் சொல்கிற விஷயம் என்னென்னா, சார் நாங்கள் ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி போடுறோம், அந்த ட்ரெண்ட் லைனில் வந்து எப்படி என்ட்ரி ஒவ்வொரு டச்சஸ்லேயும் நாங்கள் என்ட்ரி எடுக்கிறோன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு டச்சஸில் என்ட்ரி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக லாஸ் ஆக தான் செய்யும். அந்த ட்ரெண்ட் லைனுக்குன்னு சொல்லி ரூல்ஸ் இருக்குது. அது எப்போ அந்த ட்ரெண்ட் லைன் வந்து நமக்கு பிரேக் ஆகி நமக்கு வந்து ஒரே ஒரு டைம் தான் நமக்கு என்ட்ரி கொடுக்கும். ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டச்சஸ்லேயும் நமக்கு என்ட்ரி கிடையாது. ஒரே ஒரு என்ட்ரி தான் கிடைக்கும். அந்த ஒரே ஒரு என்ட்ரி தான் நம்ம எடுக்க முடியும் ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும். நீங்கள் தயவு செஞ்சு ட்ரெண்ட் லைனை தப்பாக யூஸ் பண்ணி என்ட்ரிக்குள்ளே போய் நிறைய பேர் லாஸ் பண்ணுறீங்க. ஒரு விஷயத்த, ஒரு ட்ரேடிங் கோர்சஸை நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரிக்குள்ளே போங்க. தயவு செஞ்சு ஸ்டாப் லாஸ் இல்லாமல் என்ட்ரி எடுக்காதீங்க, யாரையும் நம்பாதீங்க. ஒரு விஷயத்தை தொடர்ந்து நீங்கள் கற்றுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு திரும்ப நாங்கள் எங்கள் சொல்கிற விஷயம் எங்கள் சேனலில் அதான். ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு தயவு செஞ்சு பண்ணுங்கள் ட்ரேடிங்கு. விஷயத்தை கற்றுக்காமல் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ரொம்ப ரொம்ப லாஸ் ஆகும். அது நீங்கள் பண்ணுற வேலைக்கு அது கரெக்டான உங்களுக்கு பொருந்தாது. தேவையில்லாமல் பணத்தை போட்டு லாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரேடிங் பண்ணும்போது உங்கள்கிட்ட பணம் இருக்காது. பணம் இருந்தால் அந்த பணத்தை வச்சு கற்றுக்கிட்டே பண்ணுங்கள், அது உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். சரிங்களா? எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேர் ட்ரேடிங்கில் லாஸ் பண்ணிகிட்ருக்காங்க, ரொம்ப புரியாமல் ட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை அனுப்புங்க. எங்கள் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக உட்காந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். ஒவ்வொரு வாரமும் நம்ம ஒவ்வொரு எஜுகேஷன் வீடியோ போடுவோம். டெய்லி பார்த்தீங்கன்னா அந்த 100 நாள் பயிற்சின்னு சொல்லி அந்த வீடியோ போடுறோம். அதை பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் எங்களோட டெலிகிராம், வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நன்றி.